கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளில் நாம் அனைவரும் இங்கு கூடி வந்து தொடர்ந்து இந்த தொடர் வேத ஆராய்ச்சி பாடங்களுக்குள்ளாக கடந்து செல்வதற்கு தேவன் நம்மை அற்புதமாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையில் நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த நாளில் நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு வேதத்தை படிப்பதற்கான ஒரு மெத்தடில் ஒரு மிக முக்கியமான ஒரு மெத்தடுக்குள்ளே நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லிடலாம். அதாவது காலத்தின் அடிப்படையில் வேதத்தை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நம்ம கடந்த கூடுகையில் நம்ம பார்த்த ஒரு சில விஷயங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த நாளுக்கான கூடுகைக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஆக நம்ம கடந்த கூடுகையில் நம்ம என்ன பார்த்தோம்னா, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வழி அவர் தான், ஜீவனும் அவர் தான். அதில் சத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ளணுங்கும்போது வசனத்துக்கும் சத்தியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம். வசனம்ங்கிறது இன்னைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் பைபிளில் கையில் வச்சுட்டு படிக்கிறாங்க. அதனுடைய உள் அர்த்தம், உள் ரகசியம், பரலோக ராஜ்யம், உலக தோற்றம் முதல் உள்ள ரகசியம், இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு சில தீர்க்க தரிசனங்களுடைய மறைபொருள் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முத்திரிக்கப்பட்ட மூடப்பட்ட வெளியரங்கமாகாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. அது விசேஷ விதமாக அவருடைய சீசர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிமையில் இருக்கும்போது விளக்கி காமிச்சார். அது இன்னும் சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள் பரிசுத்தமாக ஜீவித்த அந்த தானியல், சாலமூன் போன்றவர்களுக்கு கூட மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை தான் நம்மளுக்கு இந்த கடைசி காலத்தில் நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வகையில் நம்ம குழந்தைகளாக இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது நம்ம பலவித காற்றுகளாக இருக்க போதனைகளுக்குள்ளே நம்ம மாட்டிக்க கூடாது. நம்ம குழந்தைகளாக இருந்தோம்னாக்கே அது என்ன ஆயிரும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த புத்தியை சொல்லுவாரா, அதற்கான அறிவை சொல்லுவாரா, அதற்கான ஆழமான சத்தியத்தை சொல்லி கொடுப்பாரான்னா, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசித்தோம் போன வாரத்தில். அதை நம்ம திரும்ப வாசிக்கலாம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் பக்கம் 831 13வது வசனம். ஆதலால் அவர் இல்லம்மா 9 அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார். பாருங்க, யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார், யாருக்கு அந்த உபதேசத்துக்குரிய ஆழமான விஷயத்தை உணர்த்துவார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லும் பொழுதுதான், பால் குடிக்கிறத மறக்கிறவங்க, அந்த பால் குடிக்கிற தன்மையிலேருந்து விலகிறவங்க அப்படின்னா பால் குடி மறக்க வேண்டும், நம் குழந்தைகளாக இருக்கக்கூடாது. இதை தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் இனி குழந்தைகளாய் இராமல் படிங்க. எபேசியர் 4:14. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 14-15 பக்கம் 267. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். பாத்தீங்களா, அப்ப பலவித காற்று போன்ற போதனைகள்னால நம்ம வஞ்சிக்கப்பட்டு காத்தோட அப்படியே போயிடுவோமா. அதுக்குதான் நம்ம சின்ன குழந்தைகள்லாம் ஒரு சின்ன முட்டாய் கொடுத்து என்ன பண்ணிடலாம், ஒரு பொம்மையை காமிச்சு என்ன பண்ணிடலாம், ஏமாத்திர முடியும். அது மாதிரி நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12 பக்கம் 301. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. பாருங்க, மூல உபதேசம் அப்படின்னு சொல்லப்படுது, அதை மறுபடியும் உபதேசிக்கணும். அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பேசிக் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லப்படுது, அடிப்படை சத்தியம். சரிங்களா, ஒரு ஒரு சாதாரண அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்முடைய அப்போஸ்தலர் பவுல் இங்கே பதிவு பண்ணுறாரு. சரிங்களா, அப்படி மூல உபதேசத்தை மறுபடியும் உபதேசிக்கிற நிலைமையில நம்ம இருந்தோம்னா அது என்ன சொல்றாரு பாருங்க தொடர்ந்து. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். அதாவது இந்த மூல உபதேசம் அல்லது அடிப்படை உபதேசம்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பில்டிங் கட்டுறோம்னா பேஸ் போடுவோம், ஃபவுண்டேஷன். சரிங்களா, அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக போடணும். அதை மறுபடியும் போடுற நிலைமையில இருக்குதுன்னா அந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த வீடு கட்டுறாங்க, வீடு கட்டும் போது ஃபவுண்டேஷன் போடுவோம். ஃபவுண்டேஷன் போட்டது மறுபடியும் போடுறோம்னா அது என்ன அர்த்தம்னு கேட்குறேன்.
அதை இடிச்சு இப்படி சரியில்லைங்க அப்படின்னு மறுபடியும் போடுறோம்னா என்ன அர்த்தம்? வீக்காக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அதை மறுபடியும் சொல்லிடுற நிலைமையில இருக்குன்னாக்க அது நம்ம இன்னும் என்ன ஆகலைன்னா சரியான முறையில் வளரல, நம் குழந்தைகளா இராமல். படிங்க. பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். நம்ம வளரலங்கிறத நம்மளே ஒருவேளை நம்ம வளர்ந்துட்டோமா வளரலையாங்கிறத எதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, பைபிளை நம்ம இன்னும் படிக்கவே இல்லைன்னா, அட்லீஸ்ட் ஒரு முறை கூட படிக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளை இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லை அப்படின்னா என்னங்க? பழக்கம்னா ப்ராக்டிஸ் இல்லை. இப்போ சைக்கிள் ஓட்டுறோம், எத்தனை முறை உளுந்து எந்திரிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்போ அதில் பழகும்போது உழுவுறோங்கிறதுக்காக அதை விட்டுற முடியுமா? அப்போ என்னன்னா நம்மளுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் பைபிள் படிக்கிறதுக்கான, இப்போ இருக்கிற அவசர உலகத்துக்கு பைபிள் படிக்கிறதுக்கெல்லாம் டைமும் இல்லை. அப்படியே படித்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகிறது இல்லை, தெளிவாக புரியுதாங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அப்படி புரிந்து படிக்கும்போது தான் எல்லாமே நம்மளுக்கு ஒரு வாஞ்சே ஒரு ஆர்வம்லாம் வரும். அப்போ இதுதான் என்னென்னா பழக்கம் இல்லாமலே போயிடுச்சு அப்படிங்கிறார். சரிங்களா? நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லைனாலே இந்த நிலைமை தான்ங்கிறத சொல்கிறார். தொடர்ந்து வாசிங்க. பலமான ஆகாரமானது, அதாவது பால் குடிக்கிறது இல்லை, பலமான ஆகாரம்னா கடினமான ஆகாரம். சாப்பிட்ற சாப்பாட்டில், இயற்கையாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம பால் குடிக்கிறவங்கன்னா பைபிளே படிக்காதவங்க, ஒழுங்கா கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுது. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். அதாவது இந்த இடத்துல வயசான வெள்ள முடிக்காரவங்களுக்கே தகும்னு நினச்சிக்க வேணாம். அப்போனா நம்மளாம் எங்களை வாலிபர்களாக இருக்கிறோம், இல்லை கொஞ்சம் வயசில் இருக்கிறோம், அதனால நம்ம படிக்கக்கூடாது அப்படி சொல்லலை. ஆவிக்குரிய ரீதியில் முதிர் வயது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறார். நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதான ஞானேந்திரியங்களை, அப்படின்னா ஞானமான காரியத்தை, ஞானமானவைகளை, ஆவிக்குரியவைகளோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த தன்மை, நன்மை தீமை இன்னதுன்னு பகுத்தறிய ஆரம்பிச்சிட்டோம்னா, வேதத்தை புரிய ஆரம்பிக்கிற அந்த தன்மைக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம என்ன ஆகிட்டோம்? முதிர் வயது, ஆவிக்குரிய முதிர் வயதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துது. இதில் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிகளை பற்றி 3 ஸ்டேஜில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கூட நம்ம படிக்கலாம். பக்கம் 326, அதாவது 13லேருந்தே படிங்க. 1 யோவான் 12, 13, 14 மூணையுமே படிங்க. வசனம் 12. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்க, இதுல என்னது பிள்ளைகள்னா ஆங்கிலத்துல லிட்டில் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு அர்த்தம், சின்ன குழந்தைகளே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. பிதாக்களே. அப்ப பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜ், பிதாக்கள்னா தகப்பன் ஸ்தானம். சரிங்களா? அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு. படிங்க. ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால். சரிங்களா? ஆதி முதல் இருக்கிற அவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனா தெளிவாயிட்டீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. படிங்க. உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே. பாருங்க, இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் உள்ள ஏஜ் எதுங்க? வாலிப ஏஜ். சரிங்களா? இதை நீங்கள் ஆக்சுவலாக எப்படி எடுத்துக்கூடாதுன்னா, சின்ன குழந்தைங்க, ஒரு 6-7 வயசு குழந்தை, ஒரு 30 வயசு வாலிபர், ஒரு 50 வயசு தகப்பன் அப்படிங்கிற அந்த ஏஜ் வயசில் எடுத்துக்காம ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்த அந்த நிலைமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். வாலிபரை பற்றி சொல்கிறாரு பாருங்க. படிங்க. ஆவிக்குரிய வாலிபர்கள், ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், ஆவிக்குரிய குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு நிலைமையில. படிங்க. வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த இடத்துல பொல்லாங்கன்னு நம்ம எப்படி ஜெயிக்கிறதுனா, ஒரு எதிரி இருக்கானா வாலிபர்கள் தான் யாரா இருந்தாலும் பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு 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 பலமும் தைரியமும் யாருக்கு இருக்குங்க? குழந்தைகளுக்கு இருக்குமா? தகப்பனுக்கும் கொஞ்சம் வயசாயிருக்கும். ஆனா வாலிபர் துடுக்கா என்ன பண்ணுவாங்க? ஒத்தையரட்டையை பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கும்? வாலிபர். அதை தான் இங்க சொல்றாரு. சரிங்களா? இதுல நீங்க 14வது வசனத்துக்கு வாங்க. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதினாலும். பாருங்க, வாலிபரே நீங்க பலவான்னா எதுல பலவான்னு பாருங்க, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த வசனம் நம்மளுக்கு ஈஸியா புரிய வச்சிரும். சரிங்களா? வாலிபரே நீங்க பலவானா இருக்கிறீங்க, பவரா இருக்கிறீங்க, எதை செய்யறதுக்கும் நீங்க உங்களுக்கு திராணி இருக்கு. அப்படிங்கும் போது எதுல திராணி, எதுல பலம் பாருங்க. படிங்க. தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும். அதாவது கிறிஸ்துக்குள் குழந்தைகள்னா நம்ம ஏற்கனவே படிச்சோம், பைபிளே நம்ம ஒழுங்கா படிக்காதவங்க. இவங்க வாலிபர்னா பைபிள்லாம் நல்லா படிச்சுட்டாங்க அப்படிங்கறத சொல்றதுதான். தேவ வசனத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன்னா, அந்த வாலிப வயசு எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஓரளவு பைபிள் படிச்சாச்சு,
அப்படிங்கிறத அடையாளப்படுத்துது. இப்போ பைபிள் படிச்சாச்சுன்னா எது நல்லது கெட்டதுன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம யாரை ஜெயிக்கலாம் பாருங்க. படிங்க. நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பாத்தீங்களா, பொல்லாங்கன்னு எதிரியை ஜெயிச்சதுனால் அப்படின்னா நம்மளுடைய எதிரி யாருங்க? அவன் பாவம், அவனை விட்டுருங்க, அவன் டம்மி பீஸ். சரிங்களா? ஆக்சுவலாக நம்மளுடைய எதிரி மறைமுகமாக அவன் பண்ணுறது நம்ம இதுவரையும் அவனை பார்த்ததும் இல்லை. சரிங்களா? பார்த்துருக்குறீங்களா பிசாச? ஓகே. அதனால அவன் ஒரு பெரிய எதிரியெல்லாம் இல்லை. இப்போ நம்மளுடைய எதிரின்னு பார்த்தா எதிரியே நாம தான். இந்த கடவுளுடைய ஓட்டத்தில் வாழணும், வளரணும், அதுக்குரிய ஜீவியத்துக்குள்ளே வரணும்னு நினச்சோம்னா நம்ம தான் முதல் எதிரியே. வரக்கூடாது அப்படிங்கிற சிந்தை, இந்த மாமிசத்தினுடைய பலவீனம், நம்மளுடைய எண்ணங்கள், இதெல்லாம் அதுக்கு தடையாக இருக்கிறதே நம்ம தான். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் தெரியுங்களா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கணவன், மனைவி, பிள்ளை, தகப்பன், தாய், இதெல்லாம் தான் நம்மளுக்கு எதிரி. அது வந்து ரெண்டாவது எதிரி தான். எதிரி யாரு? நாம தான். ரெண்டாவது எதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கிறார். அதுக்கப்புறம் மூணாவது எதிரி தான். மூணாவது எதிரி இன்னொன்று இருக்கு. இந்த உலகத்தை சார்ந்தவங்க, இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க ஒரு சில பேர் நம்மளுக்கு எதிரியாக இருப்பாங்க. நாலாவது எதிரி தாங்க இந்த விழுந்து போன தேவ தூதர்களும் சாத்தான். சரிங்களா? ஆகவே நம்ம இந்த ஒரு விஷயத்தில் நம்ம இந்த 4 எதிரிகளை சமாளிக்கணும். சரிங்களா? மெயின் எதிரியே நம்மளுக்குள்ளே இருக்கிறாங்க. அது சாத்தான்ல நாம தான். சரிங்களா? ஓகே. இதை வந்து கொஞ்சம் நாலேஜுக்காக நம்ம பார்த்துக்கிட்டது. ஆக ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய ஒரு விஷயத்தில் நம்மளுடைய வளர்ச்சி நிலைமை எந்த அளவுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம அந்த பால் குடிக்கிறத மறக்கணும், குழந்தைத்தனத்தை விடணும். நான் பவுலை சார்ந்தவன், அப்போலோவை சார்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்லலாம் இருக்கிறோம்னா அது வந்து ஒரு குரூப்பிசமாக இருக்குது. நம்ம குரூப்பிசமாக இருக்கிற ஒரு விஷயத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையில் இருக்கிறோம்னா அது வாக்குவாதம், பொறாமை, போதனையின் அடிப்படையில் வேறுபாடு. சரிங்களா? இப்போ இதன் அடிப்படையில் தான் கிறிஸ்தவ மதமே பிரிஞ்சிருக்கு. ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அந்நிய மொழி பேசணுங்கிறாங்க. ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனம் இருக்குங்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, ஆர்சி முறைமையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். சிஎஸ்ஐ முறைமையில் விஷயங்கள் பார்க்குறோம். பெந்தகோஸ்தே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கைகளை தனியாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதில் பிரிவினையில் இருக்கிறாங்க. இப்போ கர்த்தருடைய பந்தி இருக்குன்னு பார்த்தீங்களேன், ஒரு சில பேர் மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுவாங்க, ஒரு சில சபையில் 3 மாதத்துக்கு ஒரு முறை, ஒரு சில சபையில் வருஷத்துக்கு ஒரு முறை, ஒரு சில சபையில் வாரத்தின் முதல் நாள், பிரதரன் சபையிலலாம் ஞாயிற்றுக்கிழமை. ஆர்சியிலலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி பண்ணுவாங்க. காலையில் ஒன்று பண்ணுவாங்க, மதியானம் ஒன்று பண்ணுவாங்க. இது வேளாங்கண்ணிலாம் போயிட்டிங்கன்னா கர்த்தருடைய அந்த இது பந்தி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு திருவிழா காலத்துலலாம் 24 மணி நேரம் பூசை நடக்கும். பார்த்துருக்கிறீங்களா? இதிலே பிரிவினை இருக்குது. இதெல்லாம் என்னென்னா நம்ம தெளிவில்லாத தன்மையில் நம்ம புரிந்து கொள்ளாமல், உதாரணமாக ஞானஸ்தானத்தை கூட எடுத்துங்க. குழந்தை ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, 12 வயசில் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. இன்னொரு குரூப்பு இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக நம்ம கொடுக்குறதெல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரியான பிரிவினைகளுக்குரிய ஒரு விஷயம்லாம் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதெல்லாம் என்னன்னாக்க நம்மளுக்குள்ளாக ஒற்றுமை இல்லைங்கிறத சொல்ல வருது. சரிங்களா? அப்போ நம்ம இதுக்கு அடிப்படையாக என்னென்னா, வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணலை, பழகி இருந்தாலும் அதற்குள்ளாக வாலிபத்திற்குரிய ஒரு விஷயத்தில் நம்ம நிலைத்து இருந்து அதற்காக போராடணும், சத்துருவை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கு அடுத்த நிலைமையில தான் தகப்பன் ஸ்தானத்துக்கான ஒரு வளர்ச்சி முறைமைக்கான காரியங்களை பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இந்த அடிப்படை மூல உபதேசம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது தான் நம்ம இந்த ஒரு கூடுகையில் நம்ம எதை பற்றியான காரியங்களை நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த அதிகாரம் 6ஆம் அதிகாரம் எபிரேயர் 6ல் 1லேருந்து 3-4 வசனத்தை வரையும் படிங்க. பக்கம் 302 எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு. நல்லா கவனிங்க. இந்த மூல உபதேசம் அப்படிங்கிறது தான் என்ன சொல்றோம்னா அடிப்படை சத்தியம், இல்லைனாக்க ஃபவுண்டேஷன். சரிங்களா? ஃபவுண்டேஷனுக்கு என்ன சொல்லுவோம், அதில் தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியுமே. கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு அஸ்திவாரம். ஓகே. அஸ்திவாரம், மூல உபதேசம்னா அஸ்திவாரம், பேஸ் போடுவோம்ல வீட்டுக்கு, அந்த பேஸை நம்ம விட்டுறணும் அப்படிங்கிறார். ஏன் விட்டுறணும்? இந்த மூல உபதேசத்தை விட்டுறணுங்கிறார். இந்த வசனம் அப்படியே தான் இருக்குது. மூல உபதேசங்களை நாம் விட்டு அப்படிங்கிறார். ஏன்னாங்க அது படிக்க சொல்றாங்க, இப்போதான் விட சொல்றியா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அப்போ என்னன்னா மூல உபதேசம் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா, அப்படியே ஒரு வரிசையாக ஒரு 5, 6, 7, 8 விஷயங்களை சொல்றாரு ஒரு தலைப்பில். அது என்னன்னு பாருங்க, படிங்க.
செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். பாருங்க, செத்த கிரியைகளுக்கு நீங்க பாவமான காரியங்களுக்கு நீங்களாகிறதுக்கான அந்த கேரக்டர், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மனசு மாறணும். சரிங்களா? யோவான் ஸ்நானன் வந்து மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்ய சமீபமா இருக்குன்னு சொன்னார். அதை தொடர்ந்து இந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே ராஜ்யத்தின் காரியத்தை உள்வாங்கும் போது தான் மனம் திரும்புவோம். மனம் திரும்புவதனால பாவங்களை விட்டு வருவோம். அதுதான் 2 பாயிண்ட் இங்கே சொல்றாரு. அதாவது மனம் திரும்புதலுக்கான ராஜ்யத்தின் சத்தியங்கள், அதுக்கப்புறம் என்னது பாருங்க, அதுக்கப்புறம் என்னன்னாக்க அந்த அந்த மனசு மட்டும் மாறினது பத்தாது, நம்ம என்ன பண்ணணும், கிரியையில காமிக்கணும், கேரக்டர்ல காமிக்கணும். 2வது. 3வது என்னன்னு பாருங்க, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். தேவன் யார், பிதா யார், குமாரன் யார், பரிசுத்தாவி என்ன அப்படிங்கறதெல்லாம் அறியக்கூடிய அந்த அறிவு. சரிங்களா? அதை தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். ஏன்னா யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்கள பத்தி தெளிவா அறிஞ்சிருக்கணும் நம்ம. சரிங்களா? அதை பத்தி சொல்றாரு. 3வது. 4வது, ஸ்நானம் அப்படிங்கிறது ஞானஸ்தானத்திற்குரிய அதற்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில உபதேசங்கள். அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளான ஒரு ஜீவியத்துல நம்ம என்னென்ன மாதிரி போதிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது 4வதா சொல்றாரு. 5, கைகளை வைக்குதல். இந்த இடத்துல கைகளை வைக்குதுன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் மேல தலை மேல கையை வைக்கிறத பத்தி இங்க சொல்லல. சரிங்களா? அப்படின்னா நம்மளுக்கு தலை யாருங்க? நம்மளுக்கு தலை நம்ம தலை யாருங்க? சபைக்கு தலை யார்? வசனம் படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். சொல்லுங்க, ஏதோ சொல்றீங்களே. நமக்கு தலை யார்? இருக்கா 8ல? ஓகே, 11ல் 3. பக்கம் 237. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். ஒவ்வொரு புருஷனும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். 3வது வசனம். ஓகே, அப்ப இதுல என்ன பாக்குறோம்னா, நம்ம மனுஷர்களாகிய நமக்கு தலை யாருங்க? கிறிஸ்து. கிறிஸ்துக்கு தலை யாரு? தேவன். இப்ப நமக்கு தலை யாரு? இல்ல கிறிஸ்து. சரிங்களா? இப்ப கிறிஸ்து தான் நமக்கு தலைன்னா, நம்ம தலை மேல ஒருத்தர் கை வச்சு ஜெபம் பண்றாருன்னு வைங்க, இது கரெக்டா? அப்ப கிறிஸ்துவுக்கு மேல தலையை வச்சு ஒருத்தர் ஜெபம் பண்ற மாதிரி அர்த்தம் ஆகுது. இது கரெக்டான்னு நான் கேட்கிறேன். சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்ப கைகளை வைக்கிறது தான் சொல்லியிருக்கோம், தலை மேல கையை வைக்கிறத பத்தி இந்த இடத்துல சொல்லல. இதுல எபிரேயர்ல கைகளை வைக்குதல்னா ஒருத்தர் மேல உடனே நீ போய் கை வச்சிடாத அப்படிங்கும்போது என்னது, ஒருத்தரை ஒரு காரியத்துக்காக ஒரு சில செயலுக்காக நீங்க நியமிக்கிறீங்க, செயல்படுத்துறீங்க அப்படின்னா அதான் கை வைக்குதல் அப்படிங்கிறது இந்த அர்த்தத்துல கிரேக்க மொழியில சொல்லப்படுது. அதாவது ஒரு ஊழியத்துக்கு ஏற்படுத்துறது, அந்த ஊழிய காரியங்களுக்காக இதை செய்யலாங்கிற முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம், கையினால் செய்யக்கூடிய ஒரு முடிவு. சரிங்களா? அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. அதனால நம்ம அதை தப்பா புரிஞ்சுக்க வேணாம். தலை மேல கை வைக்கிறத பத்தி அது பேசல. சரிங்களா? சரி, அது அடுத்தது வாங்க. 6வது வந்து மரித்தோரின் உயிர்த்தெழுதல். சரிங்களா? உயிர்த்தெழுதல்ல 4 வகை இருக்குது. எத்தனை வகை இருக்குது? 4 வகை உயிர்த்தெழுதல் இருக்கு. என்னங்க இப்படிலாம் சொல்றீங்களேன்னு கேட்காதீங்க. 1 கொரிந்தியர் 15ல் 23ல் பார்த்தீங்கன்னா, அவன் தன் வரிசையிலே அப்படின்னா அதுக்கு உயிர்த்தெழுதல்ல என்ன இருக்குதுங்க? வரிசை இருக்குது. முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னே வசனம் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறான் அப்படின்லாம் வசனம் இருக்கு. அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதல், 3ஆம் உயிர்த்தெழுதல், 4ஆம் உயிர்த்தெழுதல், 4 வகை உயிர்த்தெழுதல்களை வேதம் சொல்லுது. அதாவது பொதுவான உயிர்த்தெழுதல்னு இருக்கு, மேன்மையான உயிர்த்தெழுதல்னு இருக்கு, திரள் கூட்ட உயிர்த்தெழுதல்னு இருக்கு, சபை உயிர்த்தல், இது மாதிரி 4 வகையான உயிர்த்தெழுதல்களை பத்தி சொல்லுது. இதெல்லாம் நம்மளுக்கு அடிப்படையில தெரிஞ்சிருக்க வேண்டியதுன்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப உயிர்த்தெழுதல், அப்புறம் என்னதுங்க? நித்திய நியாய தீர்ப்பு. ஓகே, நித்திய நியாய தீர்ப்பு அப்படிங்கறத பத்தி ஒரு தலைப்பு. மொத்தம் 7 வகையான தலைப்புகளை சொல்றாரு. இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 7 வகையான தலைப்புகளுக்கு பேர் என்னன்னா படிங்க. என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல். இதெல்லாம் மூல உபதேசம். அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் அப்படின்னா இதான் நம்ம சொன்னோம். மூல உபதேசத்தை விட்டுருங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா ஒரு வாட்டி ஸ்ட்ராங்கா போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப போட வேண்டியிருக்குமா? அதை போட்டாச்சுன்னா அடுத்தது பில்லர் எழுப்புங்க, செவரை எழுப்புங்க, ரூப்பை போடுங்கன்னு சொல்றாரு.
அதை விட்டுருங்க. அது சரியாயிருச்சுல, அதுக்கப்புறம் எதுக்கு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அதுதான் அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல். அப்ப அஸ்திவாரத்தை எப்ப மறுபடியும் போடுவோம்? அஸ்திவாரம் சரியில்லாதனாலதான் திரும்ப திரும்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? இந்த மூல உபதேசத்தை போதிக்க வேண்டியிருக்கு, நம்ம உள்வாங்க வேண்டியிருக்கு, அதுல வளர வேண்டியிருக்கு, நாம் குழந்தைகளா இருக்கோம். இந்த 7 விஷயத்தை தான் அடிப்படை அல்லது மூல உபதேசம் இல்லைன்னா அஸ்திவாரம்னு சொல்லப்படுது. சரிங்களா? இந்த அஸ்திவாரத்தை தெளிவாயிருச்சுன்னு வச்சுங்களேன், இதை தான் நம்ம மெயினா இப்ப பார்க்க போறோம். இந்த 7 வகையான காரியங்களே மெயினா பார்ப்போம். அதனுடைய தொடர்ச்சியில இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு பாருங்க, படிங்க. பூரணராகும்படி கடந்து போவோமாக, தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். தொடர்ந்து. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்து. பாருங்க, இப்ப இந்த 7 இது சொன்னார் இல்லையா, அதுலதான் இதெல்லாம் வருது. இப்ப சொல்லி வர அடுத்த ஒரு சில விஷயங்கள் என்னது? பரம இவை ருசி பரலோக கிஃப்ட் எல்லாம் ருசி பார்த்ததான். அப்படியே ருசி பார்த்து இருக்கிறோமா? நம்ம பரலோகத்தில் உள்ளதை ருசி பார்த்து இருக்கிறோமா? அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறார். சரிங்களா? அடுத்தது என்னது? பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்று அதற்குரிய காரியத்துக்குள்ளாக வழி நடத்தப்படுகிறோமா? இது ஒரு விஷயத்தை இங்க சொல்றாரு. அடுத்தது என்னன்னு பாருங்க. தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து. பாருங்க, தேவனுடைய நல் வார்த்தைகள் அப்படின்னா தெளிவான சத்தியம்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம இதுவரையும் வசனங்கள் படிக்கணும். ஆனா தெளிவான சத்தியம்னா நல் வார்த்தைகள், தெளிவா புரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். ருசி பார்த்திருக்கிறீங்களா? இனி வரும் பலன்களை ருசி பார்த்திருக்கிறீங்க. இனி வரும் உலகத்தின் பலன் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இப்ப தலைப்பு இங்க இருந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வேற எதுவும் இருக்குங்களாமா? அப்ப இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தல். இப்ப என்ன கேள்வினா, இனி வரும் உலகம்னு ஒண்ணு சொல்லியிருக்கு, அது என்ன? சரிங்களா? இப்ப நம்ம இன்னைக்கு நாள்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் காலத்தின் அடிப்படையில வேதத்தை எப்படி சிந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு இப்பதான் வந்திருக்கிறோம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல இனி வரும் உலகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதை தான் இப்ப நம்ம புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணோம். அப்ப இனி வரப்போற உலகம்னா அது எந்த உலகம்? புரியுதா புரியலீங்களா? இனி வரும் உலகம்னா இனிமேதான் வரப்போகுது. வந்துருச்சுன்னு அர்த்தத்துல இதை எடுத்துக்கலாமா? எடுக்க முடியாது. இதே மாதிரி இன்னொரு வருஷம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ல இருக்கு, அதையும் படிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 5, பக்கம் 299. இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோம். இந்த பாருங்க, இந்த இடத்துலயும் எபிரேயர்ல தான் சொல்றாரு, இனி வரும் உலகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இனிமே ஒரு உலகம் என்ன ஆக போகுதுங்க? வருமா வராதா? அதாவது காலத்தின் அடிப்படையில இனிமே ஒரு உலகம் வரப்போகுதுன்னு சொல்றாரே, வருமா வராதான்னு கேக்குறேன். வரும். படிங்க. அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அந்த இனி வரப்போற உலகத்தை தேவ தூதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை அப்படிங்கிறார். நம்ம எபிரேயர்ல படிக்கும்போது இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்துங்கிறோம். இனி வரும் உலகம் ஒண்ணு இருக்குதாங்கிறதே நம்மளுக்கு தெரியல, அதனுடைய பலனை எப்ப நம்ம ருசி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இந்த அப்போஸ்தலர்கள்லாம் இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்திருக்கிறாங்க, அதை தான் எழுதிக்கிட்டு வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப நம்ம என்னன்னா, இனிமே ஒரு உலகம் வரப்போதா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்டே நம்ம உள்ளரிக்க வரணும் போது, இனி வரும் உலகத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கு அந்த 5வது வசனத்துல? இனி வரும் உலகத்தை குறித்து இல்ல இங்க வந்துருங்கம்மா, 5வது வசனம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. இனி வரும் உலகத்தை பத்தி பேசுறோமே அப்படின்னா ஆல்ரெடி அதை பத்தி எல்லாம் பேசிட்டார். யாரு? அப்போஸ்தலர் பவுல் தான் எபிரேயர் புத்தகத்தை எழுதுனதுக்கான ஒரு அனுமானங்கள் இருக்கு. அதுல இனி வரும் உலகத்தை பத்தி எல்லாம் பேசுறோம்னா ஆல்ரெடி அதை புரிய வச்சுட்டாரு. ஆனா நம்மளுக்கு இதுவரை அப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்காங்கிற ஒரு கேள்வி வேற இருக்குது. சரிங்களா? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை தேவதூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை அப்படின்னா அது இனிமே ஃபியூச்சர்ல தான் வரப்போகுது. அது தேவதூதர்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட போறது இல்லை. அப்ப யாருக்கு கீழ்ப்படுத்தப்பட போகுது அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வச்சுக்குவோம் நம்ம. சரி, இப்ப இருக்கிற உலகம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. ஏன் இனி வரும் உலகம்னா இப்போ ஒரு உலகம் இருக்குல்ல, இருக்கா இல்லைங்களா? அதை பத்தி சொல்லும் பொழுதுதான் நீங்க படிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு
இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பாருங்க, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் ம், அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஓகேங்களா? நான் இது வந்து திருவிவிலியத்தில் படிக்கிறேன். இவ்வுலகத்தின் தெய்வம் நம் நம்பிக்கை கொண்டிருக்கிற இதில் படிங்கம்மா, தமிழ்ல 4:4 திருவிவிலியத்தில் படிக்கிறோம், பொது மொழிபெயர்ப்பு. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாற்றி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. அந்த முதல் வரியை திரும்ப படிங்கம்மா. இவ்வுலகத்தின் தெய்வம், இவ்வுலகத்தின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின், விசுவாசம் இல்லாதவர்கள், இந்த உலகத்துல உள்ள அவிவிசுவாசத்துல இருக்கிறவங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இவ்வுலகத்தின் தெய்வம் யார்? அது இப்பிரபஞ்சத்தின் தேவன் சொல்லப்படுது. இந்த பிரபஞ்சங்கிறதா இந்த உலகம். இந்த உலகத்துக்கு ஒரு தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத அவன் அந்த பைபிள்ல நீங்க படிக்கும்போது, இந்த உலகத்துல உள்ள தெய்வம் அவங்களுடைய மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். இந்த சத்தியத்தெல்லாம் கேட்க முடியாத அளவுக்கு. அதுல படிங்கப்ப, அதுல படிங்க, அந்த இதுல படிங்க. அப்ப இந்த பிரபஞ்சம்ங்கிறது எதை அடையாளப்படுத்து? இப்போது இருக்கிற இந்த உலகம். புரியுதுங்களா? இந்த பிரபஞ்சம்ங்கிறது என்ன அடையாளப்படுத்துதுன்னா இப்பொழுது இருக்கிற இந்த உலகம். இந்த பிரபஞ்சம்ங்கிற இடத்துல இந்த உலகம்னு போட்டு படிங்க. இப்போ இந்த உலகத்தின் இப்போ இருக்கிற உலகத்தின் தேவனானவன் நம்ம ஏற்கனவே படிச்சோம். இனி வரும் உலகம்னு படிச்சோம். இப்ப இருக்கிற உலகம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டாடுறதுக்காக இந்த வசனத்தை நம்ம வெளியே கொண்டாடுறோம். இந்த உலகத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். தொடர்ந்து படிச்சு முடிச்சிருங்க. இல்ல, அத ஃபுல்லா படிச்சு முடிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த உலகத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த உலகத்துல இருக்கிற அநேக அவிசுவாசிகளை ஆக்கி வச்சிருக்கிறதே யாருதான்? இந்த உலகத்தின் தெய்வன். அது யாரது? இந்த உலகத்தின் தேவனா ஒருத்தர். அது யாரு? பிசாசு. புரியுதுங்களா? அப்ப இப்ப இருக்கிற இந்த தீமையான உலகத்துக்கு கடவுள் யார் அப்படின்னு கேட்டா யாரு? சாத்தான். சரிங்களா? அவன் யாரு? அவன் ஒரு தேவதூதன். ஆமா தானே? அவன் ஒரு தேவனால் படைக்கப்பட்ட தேவதூதன். அதை தான் இங்க சொல்றாரு. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை தேவதூதர்களுக்கு கீழ்படுத்துறது இல்லைன்னு சொன்னார்ல. அது வந்து வரப்போற ஒரு உலகம். ஆனா இப்ப இருக்கிற உலகம் யாருடைய கட்டுப்பாட்டுல இயங்கிக்கிட்டு இருக்கு? யாருடைய கட்டுப்பாடுங்க? இப்ப இருக்கிற உலகம் யாருடைய கட்டுப்பாட்டுல? சாத்தான் கடவுளா இருந்து அதை வந்து நீங்க இன்னொரு வசனத்துல கூட நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். ஆண்டவரை 4வது ஒரு சோதனைக்குள்ள சாத்தான் சோதிக்கும் போது, சாத்தான் கொண்டு போய் எல்லா ராஜ்யத்தையும் காமிப்பான். உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யத்தையும் காமிச்சிட்டு என்ன சொல்லுவான் தெரியுங்களா? ஒரு மலை மேல கொண்டு போய் வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவான் தெரியுங்களா? படிங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 8. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். எவைகளை? இந்த உலகம் தானே உனக்கு வேணும், இந்த ராஜ்யம் தானே வேணும், இது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, நீ என் காலில் உளுந்து வணங்கிக்க அப்படின்னு யார் சொல்றா? தூதன். ஒரு தூதன் சொல்றான். அது வந்து சாத்தான் இல்லைங்களா? சாத்தானும் ஒரு தூதனா இருக்கிறான் இப்பயும். சரிங்களா? அவன் என்ன பண்றான்னா, நீ என் காலில் உளுந்து வணங்கிக்க, இந்த உலகத்தையும் இந்த ராஜ்யத்தையும் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த உலகமும் இந்த ராஜ்யமும் யாருடைய கையில இருக்குது? யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? யாருடைய கட்டுப்பாடு? தேவனுடையதா? நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை கவனிங்க. திரும்ப படிங்கம்மா. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, சகல உலக ராஜ்யங்களையும் காமிச்சு அதனுடைய மகிமையும் காமிச்சிட்டு, நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்ப இந்த உலக ராஜ்யங்கள்
அந்த மகிமையெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். சாத்தானுடைய கட்டுப்பாடு. இந்த உலகத்துக்கு தேவனே யாருன்னு படிச்சோம், சாத்தான். அதனாலதான் அவன் என்ன சொல்றான், ஆண்டவர்கிட்டே இந்த அவர் படைச்ச இந்த உலகத்தையே அவன் என்ன சொல்றான், என் காலில் விழுந்து வணங்கிக்க அப்படின்னு சொல்லி ஒரு தேவதூதன், விழுந்து போன ஒரு தேவதூதன் அவர்கிட்ட கேட்குறான். அப்போ இப்போ இருக்கிற இந்த உலகத்தினுடைய பிரபு, இப்பிரபஞ்சத்தின் தேவன், கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறவன் யாருன்னா யார்? அது சாத்தான். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம எந்த உலகத்தில் இருக்கிறோம்? இனி வரும் உலகத்தில் இருக்கிறோமா, இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்கிறோமா? தீமை நிறைந்த இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்கிறோமா, இனிமே வரப்போற உலகத்தில் இருக்கிறோமான்னு கேட்குறேன். இப்போ இருக்கிற தீமை நிறைந்த உலகம் தான். ஆனால் இனி வரும் உலகங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறோம். அதை பற்றி நம்ம பின்னாடி படிக்கலாம். சரிங்களா? நிச்சயமாகவே அது இனி வரும் உலகம் தேவதூதர்களுக்கு கட்டுப்பாட்டில் இல்லைன்னாலே அது நல்ல விஷயமா தான் இருக்குது. அப்படிதானே? ஓகே, அப்போ தேவதூதர்களுக்கு கீழே இல்லைன்னாக்கி அது யாருக்கு கீழே வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றி வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்போ ஒரு கேள்வியை இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலத்தின் அடிப்படையில் வேதத்தின் ஆழங்களை படிக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது தான் இந்த ஒரு காலம்லாம் வச்சு தேவன் பேசியிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதில் நம்ம பார்க்கும்போது, ஆமாம் இப்படிலாம் இருக்குது, இனி வரும் உலகம்னு ஒரு காலம் இருக்குது, இப்போ இருக்கிற உலகம்னு ஒரு காலம் இருக்குது. இது நிகழ்காலம். இனி வரும் உலகங்கிறது என்னங்க, ஃபியூச்சர், வருங்காலம். சரிங்களா? அப்போ இப்போ இருக்கிற உலகம் ஒன்று இருக்குன்னா அது நிகழ்காலம், இனி வரும் உலகம்னா அது ஃபியூச்சர், வருங்காலம். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு உலகம் இருந்துச்சா? இப்படி ஒரு கேள்வி கேட்போமே, இதுக்கு முன்னாடி ஒரு உலகம் இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்போம். சரிங்களா? ஓகே, அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியை கேட்டுக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 35. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இந்த வானம் இந்த பூமி ஒளிஞ்சு போயிருமா, ஆனா இந்த வார்த்தை என்ன ஆகாதான், ஒளிஞ்சு போகாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. சரிங்களா? சரி, இப்போ வானத்தில் என்ன ஒளிஞ்சு போக போகுது, பூமியில் என்ன ஒளிஞ்சு போக போகுது? வானத்தில் நட்சத்திரம் இருக்கு, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா, நிலவு இருக்கு. இது ஒளிஞ்சு போயிருன்னு சொல்லியிருக்காரோ? ஓகே, பூமி இருக்கு, இந்த பூமி ரொம்ப பழசா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒழிச்சு விட்டுருவாரோ? இன்னொரு புது பூமியை கொண்டாட போறாரோ? ஏன்னா வசனம் கூட இருக்கு, புதிய வானம் புதிய பூமியை படைக்க போறேன் அப்படின்லாம் வசனம் வேற இருக்கு. அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த வானமும் பூமியும் ஒளிஞ்சு போயிருன்னு சொல்றாரு. இது ஒளிஞ்சு போயிருமா, அழிஞ்சு போயிருமா? இந்த நட்சத்திரம், சூரியன், சந்திரன், நிலவெல்லாம் அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். புதுசாக ஒரு சூரியன், புதுசாக ஒரு சந்திரன், புதுசாக ஒரு நட்சத்திரத்தெல்லாம் வானத்தில் வச்சிருவாரு, நட்சத்திரங்கள்லாம் வச்சிருவாரு. அதுக்கப்புறம் பூமி இது பழசா போச்சு, இதையும் ஒழிச்சு விட்டுருவோம், இன்னொரு புதிய பூமியை உருவாக்க போறாரோ? அப்படி ஒரு திட்டம் இருக்குமோ? ஏன்னா வசனம் அப்படித்தானே இருக்கு, புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு ஏசாயா 65 17வது வசனத்துல இருக்கு. சரிங்களா? புதிய வானத்தையும் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பாருங்க, முந்தினவைகள் எது? இப்ப இருக்கிற நம்ம ரெண்டாவது இந்த இப்ப இருக்கிற சாத்தானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற இந்த வானத்தும் பூமி அது ஒளிஞ்சு போயிருங்கிற மாதிரி சொல்றாரே ஆண்டவர். அப்ப அது ஒளிய போதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிக்கலாம். கேள்வியை மட்டும் எழுப்பிக்கும். சரிங்களா? இதுக்கு முரண்பாடா இன்னொரு வசனம் இருக்கு. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிரசங்கி 1:4. ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. இது என்ன வம்பா போச்சு? பூமி ஒளிஞ்சு போயிருன்னு ஆண்டவர் அங்கிட்டு சொல்லிவிட்டு இங்க என்ன சொல்றாரு? ஒரு சந்ததி வரும், ஒரு சந்ததி போகும், பூமியும் என்றென்றைக்கும் இருக்குன்னு சொல்றாரு. எது கரெக்ட்? பூமி ஒளிஞ்சு போகும்னு சொன்னாரே அது கரெக்டா? நல்லா கவனிங்க. இல்ல பூமியோ என்றென்றைக்கும் இருக்குன்னு சொன்னாரு பிரசங்கில, அது கரெக்டா? இது பழைய ஏற்பாடுங்க, எதுக்குங்க அதை கொண்டாந்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறிய அப்படின்னு கூட கேட்கலாம். புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொன்னது தாங்க கரெக்ட், பழைய ஏற்பாடெல்லாம் மூடி வைங்க அப்படின்னு சொல்லிடலாமா? சங்கீதம் 104:5 படிங்க. சங்கீதம் 104:5. பூமி
ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். பாருங்க, பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அப்படின்னா ஸ்ட்ராங்கா வைக்கப்பட்டிருக்கு, அது அழியவே அழியாது அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லிவிட்டு, பிரசங்கில ஒரு சந்ததி போகிறது மறு சந்ததி வருகிறது, இந்த பூமியோ என்றென்றைக்கும் இருக்குன்னு சொன்னார்னா இந்த பூமி அழிஞ்சு போயிடணும் மத்தேயுல ஆண்டவர் சொன்னதுக்கு முரண்பாடு இருக்கா இல்லைங்களா? அதாவது வசனமே இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமா இருந்து அவை சிக்குண்டு பிடிபட்டு நொறுங்குற மாதிரி புரியாத மாதிரி தான் பைபிளே எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா பைபிள் படிக்க போனோம்னாலே முரண்பாடான கருத்துக்கள் நிறைய இருக்கு. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், பைபிள் படிக்கிறதுக்கான ஒரு விஷயத்துல பைபிள் படிக்க போனோம்னா அது தெளிவற்ற தன்மையில புரியாத தன்மையில எதிரடையான கருத்துக்களுடைய ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்படிங்கும் போது இதை புரிஞ்சு கொள்ளணுங்கும் போது அவைகள் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமா இருக்கு, அதை சேர்த்து பார்த்தோம்னா என்ன கிடைச்சிடும், எது கரெக்டான விடைங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப நம்ம இந்த வானமும் பூமியும் ஒளிஞ்சு போயிருங்கிறதுக்கு இந்த பூமியோ என்றென்றைக்கும் நிலைச்சிருக்குங்கிறதுக்கான அர்த்தம் ஏதாச்சும் ஒண்ணுதான் கரெக்டா இருக்கும். அதுக்குரிய உள்ள அர்த்தம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. சரிங்களா? இதுக்கான அர்த்தத்தையும் இந்த உள்ள அர்த்தத்தையும் எதில் சொல்லிட்டாருன்னா பிரசங்கி 1:4 சொல்லிட்டார். ஒரு சந்ததி போகுது மறு சந்ததி வருது, இந்த பூமியோ என்றென்றைக்கு நிலைச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, சந்ததினா யாரு? மனுக்குலம், நாம. இப்போ ஒன்றும் இல்லை, கஜா புயல் வந்து பேராவரணியை அழிச்சிட்டு போயிடுச்சும்பாங்க. வெள்ளம் வந்து என்ன எதை அழிச்சிட்டு போயிடுச்சு? ஊரை அழிச்சிட்டு போயிடுச்சும்பாங்க. உதாரணமாக எந்த ஊரை வச்சுக்குவோம்? சேதுவா சத்திரத்தை அழிச்சிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளம் வந்து சேதுவா சத்திரத்தை அழிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிற அந்த ஒரு விஷயத்தில் அங்கே உள்ள சேதுவா சத்திரம் அழிஞ்சு போச்சா இல்லை அங்கே உள்ள ஜனங்கள் அழிஞ்சதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா? புரியுதுங்களா? அப்ப என்ன விஷயம்னா, இந்த பூமினா பூமியில குடியிருக்கிற ஜனங்கள் அழிவை பத்தி தான் பேசுறாரு. பூமி அழிஞ்சு போயிடும் புதுசா ஒரு பூமியை கொண்டாடுற திட்டம்லாம் இல்ல. பூமி அப்படியே தான் இருக்க போகுது, நட்சத்திரம் அப்படியே தான் இருக்க போகுது, சூரியன் அப்படியே தான் இருக்க போகுது, மற்ற எல்லா கிரகங்களும் அப்படியே தான் இருக்க போகுது. அப்ப வானத்துல ஏதோ ஒண்ணு பிரச்சனை இருக்குது. வான மண்டலத்துல யார் இருக்கிறா தெரியுங்களா? வான மண்டலத்துல படிக்கலாம். எபேசியர் 6:12 வசனம் 11வது வசனம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத பாருங்க, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடும் நம்மளுக்கு போராட்டம் இருக்கா. வானம்ங்கிற அந்த மண்டலத்துல யார் இருக்கிறா? பொல்லாத ஆவி இருக்குதான். இப்ப சூரியன் சந்திரன் நிலவை அழிக்கணுமா, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை அழிக்கணுமா? சொல்லுங்க. பொல்லாத ஆவிகளின் சேனை அழிக்கணும். பாருங்க அதுல என்ன இருக்குன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 2:13 ஓகே மன்னிக்கவும், எபேசியர் 2:1-2 வசனம். எபேசியர் 2:1-2 வசனம். எபேசியர் 2:1-2 வசனங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மருத்துவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆகாயத்து இப்போ இந்த உலகத்தின் மேல் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆகாயத்து அதிகார பிரபுனா ராஜா. சரிங்களா? அதிகார ராஜாவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்ப ஆகாயத்து அதிகார ராஜாவாக இந்த பூமியை வானத்திலிருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருங்க? தீமையான காரியத்தை தீமையா செயல்படுத்துறதுக்கு இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வானத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு கேக்குறேன். சாத்தான். அப்ப இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த சூரியன் சந்திரன் நிலவை அழிக்கிறத பத்தி பேசுறாரா, இந்த வானமண்டலத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த பூமியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற சாத்தானையும் விழுந்து போன அந்த ஆகாயத்து அதிகார பிரபுவையும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை தீமையான அந்த ஆவிகளையும் அழிக்கணும்னு சொல்றாரா? எதை சொல்லிக்கிட்டு இருக்காரு? அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, வானத்துல ஒரு சில விஷயம் அழிய வேண்டியிருக்கு, அதை தான் அழிப்பாரு. சூரியன் சந்திரன் நிலவுனாதான் எந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. அதே மாதிரி இந்த பூமியிலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. பூமியில குடியிருக்கிற மனுஷன் தான் இவ்வளவு பிரச்சனைக்குரியவன். சரிங்களா? அந்த பிரச்சனைக்குரிய சிந்தை நம்ம மைண்ட்ல இருந்து நம்மளை கெடுத்து நம்மளை தப்பான வழி நடத்திக்கிட்டு இருக்கிறது யாரு?
வான மண்டலத்தில் உட்கார்ந்துருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை, அதுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அந்த ராஜா இந்த தேவன், இந்த உலகத்தின் தேவன் அவன். அப்ப இதை தான் அழிக்கணும்னு சொல்றாரு ஒழிஞ்சு இந்த பூமி அப்படியே தான் இருக்க போகுது. இது எல்லாமே அடையாள பாஷைகள்ல ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது, தண்ணீர்னா தண்ணீர் இல்லை, படிச்சோமா இல்லைங்களா? ஜனங்களை அடையாளப்படுத்தினதை பார்த்தோம். அதே மாதிரி ஆகாரம்னா சாப்பாடு இல்லை, எதை அடையாளப்பட்டுச்சுங்க? ஆகாரம் சத்தியம். அப்படியாக இங்க வானம் பூமிங்கிறத ஆண்டவர் பேசும்போது அது என்ன பேசியிருக்கிறாருன்னு ஒரு அடையாள பாஷையில ஒரு தீர்க்க தரிசனத்துல ஓமை மாதிரி பேசியிருக்கிறார். சரிங்களா? அதனாலதான் இந்த வானம் பூமி அழிஞ்சு போனா வான மண்டலத்தில் இருக்கிற சாத்தான், விழுந்து போன தூதர்கள், சேனை அழியணும். பூமி அழிஞ்சு போயின்னா பூமியில இருக்கிற தீமை, மாமிசத்தின் கிரியைகள், பாவங்கள், இது அழியணும். இதை பத்தி தான் பேசியிருக்கிறார். இந்த பூமியும் அப்படியே தான் இருக்க போகுது. சரிங்களா? இப்ப நம்ம வரலாம். இனி வரும் உலகம்ங்கிற ஒரு உலகம் ஒன்று இருக்குதுன்னு படித்தோம். இப்போ இருக்கிற உலகம்னு ஒன்று இருக்கிறத படிக்கிறோம். இனி வரும் உலகத்தை தேவதூதர்களுக்கு, இந்த விழுந்து போன தூதர்களுக்கு, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாதாவிகளின் சேனைக்கு, இந்த வானமண்டலத்தில் இருக்கிற ஆகாயத்த அதிகார ராஜாவாக தேவனா இருக்கிற சாத்தான் அப்படிங்கிறவனுடைய கண்ட்ரோல்ல இனி வரும் உலகம் இருக்காது. ஏன்னா அவங்க தானே விழுந்து போன தூதர்கள், அந்த ஆகாயத்து மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள். அப்படின்னா ஆவிகள்னாலே விழுந்து போன தூதர்கள், இவங்களை பத்தி நம்ம படிக்கலாம். சரிங்களா? இந்த விழுந்து போன தேவதூதர்களும், இந்த விழுந்து போன தேவதூதர்கள்னு ஒரு பெரிய சேனையே இருக்கு. தப்பு செஞ்ச தேவதூதர்கள்னு ஒரு பெரிய சேனையே இருக்கு. இவங்களுக்கு தலைவனா இருந்து, ராஜாவா இருந்து, தேவனா இருந்து செயல்படுறவன் யாரு? சாத்தான். அவங்களை அழிக்கிறதுக்குரிய ஒரு விஷயத்துல தான் இனி வரும் உலகத்தை தேவதூதர்களுக்கு கீழ்படுத்துறது இல்லை. ஆனா இப்ப இருக்கிற உலகம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? சாத்தான் என்னும் தேவதூதனுக்கும் விழுந்து போன தேவதூதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ தீமை, இவ்வளோ பாவம், இவ்வளோ கொடுமை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த உலகம் அழியணுமா அழியக்கூடாதா? இப்போ சொல்லுங்க. இப்போ இருக்கிற இந்த அக்கிரமம் நிறைந்த உலகம், நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகம் அழியணுமா அழியக்கூடாதான்னு கேட்குறேன். எது அழியணும்னாக்கி இந்த சாத்தான் அழியணும், விழுந்து போன தூதர்கள் அழியணும், பூமியில் உள்ள அக்கிரமங்கள் அழியணும், பாவம் அழியணும், தீமை அழியணும். எல்லாம் தீமையற்ற நல்ல உலகம் இருக்கணும். இதுதானே மனசளவில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஆக இதை தான் என்ன சொல்றாருன்னா இனி வரும் உலகம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ரெண்டு உலகம் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இனி வரும் உலகம்னு ஒரு உலகம் இருக்கு, இப்ப இருக்கிற உலகம்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிகழ்கால உலகம் ஒன்று இருக்கு. அப்பனா இதுக்கு முன்னாடி ஒரு உலகம் இருந்துச்சா? புரியுதா இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற இந்த சாத்தானுடைய உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு உலகம் இருந்துச்சா அப்படிங்கிறத நம்ம எங்க போய் தான் தேடி பார்க்கணும். எங்க போய் தான் தேடணும்? உங்க கனவுல தரிசனத்துல வந்து ஆண்டவர் சொல்லிடுவாரா? இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு சொல்றேன், நல்லா ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு தூங்குங்க. இதுக்கு முன்னாடி ஒரு உலகம் இருந்துச்சா இல்லையாங்கிறத நைட்ல வந்து உங்களுக்கு சொல்ல போறாரான்னு கேட்குறேன். பார்த்தீங்களா, அங்கே ஆன்சரே சொல்றதுக்கு ஆள் இருக்கு. சரிங்களா? ஓகே, படிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு இதுக்கு முன்னாடி ஒரு உலகம் இருந்துச்சா அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலேருந்து படிங்க. பக்கம் 324, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 4. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதாவது ஆண்டவர் 2ஆம் வருகையில வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே? சகலமும் அப்பையில இருந்த மாதிரி தான் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. வந்தாலும் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாலும் அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. உலகம் தீமையாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த வசனம். சரிங்களா? ஏன்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு இந்த இப்ப இருக்கிற இந்த அக்கிரமம் நிறைந்த உலகத்துக்கு ஏதாச்சும் லிங்க் இருக்கா, ஏதாச்சும் தொடர்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்படியே கையை வச்சுட்டு அந்த வசனத்தை கையை வச்சுட்டு மத்தேயு 24ல 3வது வசனத்தை படி. மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 3. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து. யாரு? சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து. ஏன்னா இப்ப கூட நம்ம சீசத்துவத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுனாலதான் இந்த மாதிரி ரகசியம்லாம் நம்மளுக்கு தெரிய வருது. ஓகே, இப்ப படிங்க. இவைகள் எப்பொழுது எல்லாரும் இருக்கும்போது பேசல, சீசர்கள் ஆண்டவர்கிட்ட தனிச்சு வந்து படிங்க. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். சரிங்களா? உம்முடைய வருகை வந்தாதான், 2ஆம் வருகை வந்தாதான். முதல் வருகையில மாமிசத்துல மனிதனா வந்தாரு. 2ஆம் வருகையில நீங்க வந்தாதான் எதுக்கு முடிவு உண்டாகும்? எந்த உலகத்துக்கு? இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு முடிவு உண்டாகும். அப்ப
ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கும் இந்த உலகத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குங்க. சரிங்களா? ஆக ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்தாதான் இந்த தீமை நிறைந்த உலகத்துக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்ச சீசர்கள், ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ காரியங்களை சொல்லி புரிய வச்சிருக்கிறார். அதனாலதான் சீசர்கள் எப்ப ஆண்டவரே வருவீங்கன்னு கேட்கல, நீ உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏகப்பட்ட அடையாளத்தை சொல்றார். அதெல்லாம் அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, திரும்ப வந்துடலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5 4வது படிச்சுட்டு படிங்க. வசனம் 4. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் ஏன் வரணும்? இப்ப அவர் ஏன் வரணுங்க? இந்த உலகம் அழியணும். அதுக்கு யார் வரணும்? ஆண்டவர் 2ஆம் வருகையில வரணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதனாலதான் இது இந்த தொடர் பாடங்கள்ல ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்தெல்லாம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். அது அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? உம்முடைய வருகை அப்படிங்கிற அந்த வருகையில அவர் வருகிறார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்க வந்த மாதிரியே தெரியலையே, எப்பதான் வர போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இருக்கு. அதே கேள்வியோட தான் நம்ம இதை பார்க்கிறோம். படிங்க. பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். எந்த மாற்றமும் இல்ல. அவர் எப்பதான் வர போறாரு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இல்லைங்களா? அவரு எப்பதான் வர போறாரு அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. அதை பத்தி நம்மளுக்கு அறிவும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியல. தொடர்ந்து வாசிங்க. பூர்வ காலத்தில், நல்ல கவனிங்க. பூர்வ காலத்தில் அப்படின்னா ஆதி காலத்தில். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா ஓல்டு அப்படின்னு சொல்ல போகுது. உலக ஆரம்பத்தில், ரொம்ப ஆதியில. சரிங்களா? பூர்வ காலத்தில். படிங்க. தேவனுடைய பிகினிங் ஆஃப் த கிரியேஷன் போட்டிருக்கு. பிகினிங் ஆஃப் த கிரியேஷன். சரிங்களா? ஆதியில உலகத்தை ஆதியில படைச்சப்போ, சரிங்களா, வானத்தையும் பூமியும் படைச்சாருங்கள, அந்த பாயிண்ட்ல போய் சொல்றாரு. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும். அப்போ வானம் பூமிய ஆதியில வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தான்னு சொல்லப்படுது இல்லையா? அத பத்தி பேசுறாரு. சரிங்களா? பூமியும் உண்டாயின என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம். நல்ல கவனிங்க. அப்போது இருந்த உலகம் அப்படிங்கிறது எதிர்காலமா நிகழ்காலமா? நான் கேள்வியை வித்தியாசமா கேட்கிறேன்னு நீங்க தப்பா பதில் சொல்லிடாதீங்க. அப்பொழுது இருந்த உலகங்கிறது எதிர்காலமா நிகழ்காலமா? இறந்த காலம். அப்போ ஒரு உலகம் இருந்திருக்கு. இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகம் இனி வரும் உலகம். சரிங்களா? அப்பொழுது இருந்த உலகம் எப்ப முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு பாருங்க. அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஓகே, நல்லா கவனிங்க. இப்பதான் நம்மளுக்கு பாயிண்ட் கிடைக்குது. நம்மளுடைய பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னா, காலத்தை மையப்படுத்தி வேதத்தை எப்படி படிக்கிறது அப்படின்னு படிக்க போகும்போதுதான் என்ன விஷயம் புரிய வருதுன்னா, அப்போ ஒரு உலகம் இருந்துச்சு. அது எதுவரை இருந்துச்சு? படைக்கப்பட்ட காலத்துல இருந்து எதுவரை இருந்துச்சு? நோவா பேலையை உருவாக்கி அப்பையில ஜலப்பரலையும் அழிஞ்சிச்சுல, அதுவரையும் இருந்தது ஒரு உலகம். அது பழைய உலகம். அதுக்கு நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம்னா, அந்த இறந்த காலத்துல இருந்த அந்த உலகத்துக்கு முதல் உலகம். ஏன்னா அதுதான் முதன்னு உலகமாக படைக்கப்பட்டது. அது எப்ப முடிஞ்சிச்சு? நோவா காலத்துல முடிஞ்சிச்சு. அது முதல் உலகம். இப்பொழுது இருக்கிற உலகம் இது தீமை நிறைந்தது. சாத்தான் தலைமையில, விழுந்து போன தூதர்கள் தலைமையில அக்கிரமம் நிறைந்த உலகமா இருக்கு. இப்ப இருக்கிற உலகத்துக்கு பேர் என்னன்னு வச்சுக்கலாம்? நிகழ்காலத்துல இருக்கிற உலகத்துக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? 2ஆம் உலகம். சரிங்களா? நான் ஆன்சர் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, சாத்தானுடைய உலகம் தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதுக்கு இன்னொரு பேர் வச்சுக்கோ, 2ஆம் உலகம். சரிங்களா? இனி வரும் உலகம் அப்படிங்கிறது 3ஆம் உலகம். அப்ப இந்த ஒரு தேவனுடைய படைப்புல ஒரு காலத்தின் அடிப்படையில விஷயத்தை நம்ம பிரிச்சு பார்க்கும் பொழுது, முதல் உலகம்னு ஒரு காலகட்டம் இருக்கு, 2ஆம் உலகம்னு ஒரு காலகட்டம் இருக்கு, 3ஆம் உலகம்னு ஒரு காலகட்டம் இருக்கு. ஆக ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு காரியத்துல, முதல் உலகம் எதுல அழிஞ்சிச்சு? ஜலத்துல அழிஞ்சிச்சு. இப்ப இந்த 2ஆவது உலகம் எதுல அழிய போகுதுங்கிறது இப்ப படிக்கலாம். சரிங்களா? 3ஆவது உலகம் அழியுமா? 3ஆவது உலகம் அழியுமா? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அது தேவதூதர்களுக்கெல்லாம் கீழ்படுத்துவதில்லைன்னா அது நல்ல உலகமா தான் இருக்கும்னு ஒரு அனுமானத்துல போகலாம். அதை பத்தி நம்ம அப்புறம் சிந்திப்போம். அப்ப அது அழியாதுங்கிற ஒரு நம்பிக்கையில பார்ப்போம். ஏன்னா வேதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கிறது 3 உலகத்தை பத்தி தான் வேதம் சொல்லுது. 4வது ஒரு உலகம் இருக்கிறத பத்தி வேதம் சொல்லவில்லை. அப்ப மொத்தம் இருக்கிறதே 3 உலகம்னா 3ஆவது உலகம் நல்ல உலகமா தான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட போவோம். சரிங்களா? இப்போ ஒரு உலகம் வேணும்னா அதுக்கு என்ன வேணும்? அதாவது அந்த முதல் உலகத்தை படைக்கும் போது
அது முதல் வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இதை தான் நம்ம அந்த முதல் உலகத்தை படைக்கும் போது 4வது அதிகாரத்தினுடைய பிற்பகுதியில் ஆதியிலே பூர்வ காலத்திலே அப்படின்னு சொல்லி என்னத்தை சொல்றாருங்க? வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார், தண்ணீருக்குள்ளும் தண்ணீரினாலும் நிலைநிற்கப்பட்ட அந்த உலகம் நோவா காலத்தில் அந்த உலகம் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது, ஒரு உலகம் ஒன்று இருக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? வானம் வேணும், பூமி வேணும். இந்த வானமும் பூமியும் சேர்ந்து ஒரு அமைப்பாக இயக்கக்கூடிய அந்த ஒரு உலகத்துக்கு பேர் தான் உலகம்னு வேதம் சொல்லுது. சரிங்களா? அப்போ ஒரு உலகம் வேணும்னா என்ன வேணும்? வானம் வேணும், அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும், பூமி வேணும், அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் உலகம். அப்போ முதல் உலகம் அப்படிங்கிறப்ப வானத்தை படைச்சார், பூமியை படைச்சார், இது ரெண்டும் சேர்ந்தது தான் உலகம். ரெண்டாவது உலகம்னு பார்க்கும்போது இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உலகம், இதில் வானத்தில் உள்ள நட்சத்திரம், சூரிய சந்திரன், அதே இதுதான் இப்பயும் இருக்குது. நோவா காலத்தில் அழிச்சேன்னு சொல்லும்போது இந்த பூமியை அழிச்சாரு. யார் அழிச்சாரு? தீமை செய்தவர்களை அழித்தார். சரிங்களா? நன்மைக்குரியவர்களை படகு ஏற்றி வெளியே கொண்டாந்துட்டார் ரெண்டாவது உலகத்துக்கு. அப்போ இந்த பூமி அழிஞ்சிச்சின்னு கேட்டால் பூமி அழிஞ்சிச்சு? பூமி அழியலை, இதே பூமி தான். அதே மாதிரி வானத்தில் நட்சத்திரம், சூரிய சந்திரன் அழிஞ்சிச்சு? அது இல்லை. அப்போ ரெண்டாம் உலகம்னு வரும்போது ரெண்டாம் உலகத்துக்குரிய வானம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்குள்ள கண்ட்ரோலுக்குள்ளே போயிடுச்சு. அது சாத்தான், விழுந்து போன தூதர்கள். பூமியானது முழுவதும் தீமை நிறைந்ததாக இருக்குது, மாமிசத்தின் கிரிகைகள்ல. அதுதான் இந்த ரெண்டாவது உலகம். சரிங்களா? இப்போ மூணாவது ஒரு உலகத்தை பற்றி பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாம் உலகத்தை பற்றி நம்ம படித்து முடிச்சிடலாம். சரிங்களா? திரும்ப 5 படிங்க. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த முதல் உலகம் நம்ம மைண்ட்ல அப்படியே ஏத்திக்கணும். சரிங்களா? அப்பொழுது இருந்த முதல் உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அப்ப நீங்க பாருங்க, இந்த ஒரு வசனத்தெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கே அப்பொழுது ஒரு முதல் உலகம் ஒன்று இருந்துச்சுங்கிறத நம்மளுக்கே மனசளவுல தெரியாம தானே இருந்திருக்கு. அதுதான் இங்கேயும் சொல்றாரு. இவ்வளோ தெளிவான விஷயங்கள் வேதத்துல இருக்கு, நம்ம அறியாம இருந்திருக்கிறோம். ஓகேங்களா? இதான் சத்தியம், இதான் மறைபொருள். தொடர்ந்து வாசிங்க. இப்பொழுது இருக்கிற வானம் பூமினா இது என்னது? எத்தனாவது உலகம்? ரெண்டாம் உலகம். கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, படிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவ பக்தி இல்லாதவர்கள் அக்கினிக்குள்ளாக இரையாக வைக்கப்பட்டு அந்த ஒரு நியாயத்தீர்ப்பின் நாள்ல அழிக்கப்பட்டு போவார்கள். அப்ப இந்த ரெண்டாவது உலகம் எப்ப அழியும்னா, நியாயத்தீர்ப்புக்குன்னு ஒரு நாளை வச்சிருக்கிறாராம். சரிங்களா? நியாயத்தீர்ப்புக்குன்னு என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? ஒரு நாளை வச்சிருக்காரு. அந்த நாள்ல இந்த ரெண்டாவது உலகத்தை அழிச்சிருவார். சரிங்களா? சரி, நம்மளுக்கு தெரிஞ்சவரை நியாயத்தீர்ப்புன்னா என்னது, நியாயத்தீர்ப்பின் நாள்னா என்னன்னு தெரியுங்களா? ஏற்கனவே படித்தோம். நித்திய நியாயத்தீர்ப்புங்கிற அடிப்படை பாடத்தில் நம்ம அஸ்திவாரத்தில் புரிஞ்சிருக்கணும்னு பார்த்தோம். அதை பற்றி நம்ம தெளிவாக பின்னாடி பாடங்களில் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுற அந்த ஒரு நாளிலே அந்த நியாயத்தீர்ப்பு நடக்கும்னு சொல்கிறாரு. நியாயத்தீர்ப்பு பண்ண போகிறது யாருங்க? இந்த உலகத்தை நியாயத்தீர்ப்பு பண்ண போகிறது யாரு தெரியுமா? பிரதரு இப்படிங்கிறாரு ஒருத்தர். ஆமாவா? படிக்கலாம். சகோதரர் சொன்னது உண்மைதான். நம்ம அதுக்கான வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி யோவான் 5ஆம் அதிகாரம். சரி, அப்பனா இந்த வானத்தையும் பூமியையும் யார் எதனால் அழிக்க போறார்? இப்போ இருக்கிற ரெண்டாவது உலகத்தை நியாயத்தீர்ப்பின் நாளில் அக்கினியினால. சரிங்களா? இப்போ வானம் பூமிங்கிறது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற வானம் பூமி இல்லைன்னா அக்கினிங்கிறது என்னவா தான் இருக்கும், வேற ஏதோ ஒரு அடையாளத்தை சொல்லுதுங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அந்த பாயிண்ட்டுக்குள்ளே இப்போ போக வேணாம். சரி, இந்த நியாயத்தீர்ப்பை பண்ண போறது யாரு? யோவான் 5ஆம் அதிகாரம் படிங்க, 22வது வசனம். பக்கம் 131. யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 22. அன்றியும் பிதாவை கணம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த நியாயத்தீர்ப்பின் நாள்னு ஒரு நாள் வரும் இந்த உலகத்தை முடிக்கும் போது. அந்த நியாயத்தீர்ப்பின் நாள்ல அந்த நியாயத்தீர்ப்பு கொடுப்பதற்கான முழு அதிகாரத்தையும் யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? குமாரன்ட்ட. இது அப்போஸ்தலர் 17, 30, 31 படிங்க. அப்போஸ்தலர் 17, 30, 31. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31, பக்கம் 181வது பக்கம்.
அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். மேலும் ஒரு நாள், இப்ப நம்ம 2 பேதுரு 3:7 படிச்சோம். ஒரு நாள்ல அந்த அக்கிரம செய்யற அந்த ஜனங்களை எல்லாம் அக்கினினால என்ன பண்ணிடுவாரா, அழிச்சிருவாருன்னு படிச்சோம்ல. ஒரு நாள், அதை பத்தி தான் அப்போஸ்தலர்லயும் சொல்றார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். படிங்க. அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். பூலோகத்தை அந்த ஒரு நாள்ல நீதியாய் நியாயம் தீர்ப்பார். படிங்க. அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அந்த ஒரு மனுஷன் யாருன்னா, மரித்தோரிலிருந்து எழுந்து போனவர், எழுப்ப பண்ணினார். யாருங்க? மரித்து எழுந்தது யாருங்க? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை வச்சுதான், அந்த ஒரு மனுஷனை வச்சுதான் இந்த பூமியையே என்ன பண்ண போறாரு, இந்த வானம் பூமி எல்லாத்தையும் என்ன பண்ண போறாருங்க, நியாயம் தீர்க்க போறார். அப்ப இந்த 2ஆம் உலகம் அழியணும்னா யார் வரணும் நியாயம் தீர்க்க? ஆண்டவர் 2ஆம் வருகையில வரணும். அதனாலதான் சீசர்கள் தெளிவா கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இப்ப நம்ம திரும்ப வந்துடலாம். 2 பேதுரு 3:7. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும், நாட்கள் வரைக்கும் சொல்லல, நாள் வரைக்கும், அந்த ஒரு நாளை பத்தி பேசியிருக்கிறார். சரிங்களா? சரி, அப்ப ஆண்டவர் மட்டும்தான் வந்து நியாயம் தீர்க்க போறாரா? அதாவது பிதாவாகிய தேவன் ஆண்டவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்து நியாயம் தீர்ப்பு நீ பண்ணுப்பா அப்படிங்கிற முழு அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. வசனம் படிச்சாச்சு. அவர் தான் பண்ண போறாருன்னு வசனம் இருக்குது. அந்த ஒரு நாள்ல பண்ண போறாரு. அவர் மட்டும்தான் பண்ண போறாரான்னு கேட்கிறேன். படிக்கலாம். ஒரு ஆள் தான் விட்டுட்டு போயிருக்காரா? சரி, படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6:2-3. 1 கொரிந்தியர் 6:2 வசனம் 1-2. அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் கூட படிச்சிருங்க. மத்தேயு 19 அப்போஸ்தலர் பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறார். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களை பின்பற்றி வர்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? 27-28 வசனத்தை படிக்கும். பக்கம் 29, மத்தேயு 19 வசனம் 27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். இதே கேள்வி நம்மள கூட கேட்டுக்குவோம். நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றி வர சீசரா வர்றதுக்கு ரெடியா இருக்கிறோம், எங்களுக்கு நியாயமான கேள்வி தானே? சரிங்களா? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஓகேங்களா? பேதுரு கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கார், நம்ம கேட்டதுக்கு இன்னொரு இடத்துல பதில் சொல்லியிருக்கார். படிக்கலாம். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே, மறுஜென்ம காலம் அப்படின்னா எல்லாம் செத்து உயிர் தெழுந்து வர்ற காலம். சரிங்களா? அதான் நியாய தீர்ப்பு. எல்லாம் செத்தவங்க எல்லாம் எந்திரிச்சு வர்ற காலம் எதுங்க? நியாய தீர்ப்பு. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து நியாய தீர்ப்பு பண்ற காலம். படிங்க. மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நியாயம் தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் தலையா இருப்பார். அதுக்கு கீழே அநேக சிங்காசனம் இருக்கு. இஸ்ரேல் ஜனத்தினுடைய 12 கோத்திரத்துக்கும் 12 சிங்காசனத்துல யார் உட்கார்ந்து நியாயம் தீர்க்க போறா? அவருடைய அப்போஸ்தலர்கள். சரிங்களா? சரிங்களா? இதை தான் இங்க பாக்குறோம். அப்ப அவங்க நியாய தெய்வதிகளா ஆயிடுறாங்க. சரிங்களா? நியாய தீர்ப்பினுடைய அதிகாரம் பிதா கிறிஸ்துட்ட கொடுத்தா, கிறிஸ்து யார்கிட்ட கொடுத்திருக்காரு? இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த மட்டும் அப்போஸ்தலர்களுக்கு. சரிங்களா? அதே நம்ம ஒரு 1 கொரிந்தியர் 6:2-3 வசனத்துல படிச்சோம்னா படிங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் பாருங்க. இப்ப 1 கொரிந்தியர் 6 வசனம் 2. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க, உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க. ஓ, உங்களாலயா? நம்மளாலயா? உலகம் நம்மால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க, அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தொடர்ந்து தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? இந்த தப்பு பண்ண தேவதூதர்களை கூட நம்ம என்ன பண்ண போறோமா? என்ன பண்ண போறாங்க? தேவதூதர்களே நம்ம நியாயம் தீர்க்க போறோம், உலகத்தை நியாயம் தீர்க்க போறோம். இது கிறிஸ்துவோடு கூட பேராவணி தொகுதிக்கு யார் நியாயம் தீர்க்க சீட்ல உட்கார போறோம் தெரியல. சரிங்களா? பட்டுக்கோட்டை இருக்கு, ஒவ்வொரு தொகுதியா பிரிச்சுக்குவோம். சும்மா ஒரு கருத்துக்காக புரியறதுக்காக நான் சொல்ல வரேன். 12 கோத்திரத்துக்கு அங்கே இருக்கிறாங்க,
இந்தியாவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் யாராரு அப்படிங்கிறதுக்கான தேர்வு தான் இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளை சாதாரண இடத்துக்கு கூப்பிட்டு வைக்கல அந்த நியாயத்தீர்ப்பின் நாளில். அது எப்போ? ஆண்டவர் 2ஆம் வருகையில் வரும்பொழுது தான் அந்த நியாயத்தீர்ப்பின் நாள். சரி, அப்படிப்பட்ட அந்த நியாயத்தீர்ப்பின் நாள் அப்படிங்கிற ஒரு நாளை பற்றி சொல்லியிருக்கு இல்லையா? திரும்ப படிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7, 8. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 7, 8. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த ஒரு நாள், நியாயத்தீர்ப்பின் நாள் காக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அந்த ஒரு நியாயத்தீர்ப்பின் நாளை யார் பண்ண போறா? ஆண்டவர் தானே. ஆண்டவருக்கு கீழே நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்க போறோம். அந்த ஒரு நாள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம் 1000 வருஷம் நியாயத்தீர்ப்பு பண்ண போறாருங்கிறது வசனம். சரிங்களா? அதுக்கு இன்னொரு ஆதாரத்தோட நாம பாத்துக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:4. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 4. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். சிங்காசனங்களை கண்டேன். இங்க கிறிஸ்து மட்டும்தான் உட்கார்ந்து இருக்கிறாரான்னு கேட்டீங்கன்னா, இங்க பல சிங்காசனங்கள் இருக்கு. சரிங்களா? அது எத்தனைங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கூடுகையில பார்க்கலாம். ஆனா இஸ்ரேலுக்கு எத்தனை சிங்காசனம்? 12. அப்போ உலக நாட்டுக்கெல்லாம் உடனுள்ள ஒவ்வொரு சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இது எப்பதான் நடக்கும்? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் அந்த ஒரு நாள்ல கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்த பிறகு நியாயாதிபதி அவர் தலையா உட்காருவார். அதுக்கு கீழே அநேக சிங்காசனங்கள் போடப்படும், அதுல உட்காருவாங்க. படிங்க. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். ஓகே, பாருங்க. அவங்க சிங்காசனத்துல உட்கார்ந்து எதுக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க? நியாயம் தீர்க்கிறது. சரிங்களா? அப்படி நியாயம் தீர்க்கிறவங்க எதை நியாயம் தீர்க்கிறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க? கிறிஸ்துவின் தலைமையில உலகத்தையும் தேவ தூதர்களையும் சாத்தான கூட நியாயம் தீர்க்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து நியாயம் தீர்க்கப்படுற அந்த காலகட்டம் எவ்வளவுன்னு இதுல சொல்லியிருக்கு. படிங்க. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அததான் கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் 1000 வருஷம் நியாய தீர்ப்பு நடக்க போகுதுங்கிறத வேதம் சொல்லுது. இப்ப பாத்தீங்களா, இந்த காலக்கணக்கை எடுத்து பாத்தீங்கன்னா, காலத்தின் அடிப்படையில் வேதத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணும் பொழுது, முதல் உலகம் அப்படிங்கும்போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அனாதின்னு ஒன்று இருக்கு, அதை பத்தி நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம். ஆதிங்கும்போது வானத்தையும் பூமியும் படைத்தார். அதுலேருந்து நோவா காலம் வரையும், நோவா அழிவு காலம் வரையும் என்னதுங்க? ஜலப்பிரளய காலம் வரையும் முதல் உலகம். 2வது உலகம் நோவா காலத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆண்டவர் 2ஆம் வருகையில வருவார், நியாய தீர்ப்பு பண்ண வருவார். 2ஆம் வருகையில வரும்போது தான் இந்த 2வது உலகத்துக்கு அழிவு. இந்த 2வது உலகத்துக்கு அழிவு உண்டாகும் போது அந்த அழிவுக்கான காலம் எவ்வளவாக சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் நியாய தீர்ப்பு நடக்க போகுது. சரிங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு புது இன்ஃபார்மேஷன். ஆனா இதே பைபிள்ல தான் இருக்கு, இதுவரையும் நம்ம படிக்காம விட்டுட்டோம். சரிங்களா? 1000 வருஷம் நியாய தீர்ப்பு இந்த பூமி மேல நடக்க போகுது. அதுல யாரெல்லாம் நியாயம் தீர்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, உலக ஜனங்களை, தேவதூதர்களை, மற்ற ஏனைய அநேக விஷயம் இருக்கு. அதுல நியாய தீர்ப்பு மட்டும் தானான்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, நிறைய விஷயம் இருக்கு. அதுல இன்னொரு விஷயமும் நடக்க போகுது. இந்த உலகம் முடியுதுன்னு வச்சுங்க, அது 1000 வருஷத்துக்கு ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து நியாய தீர்ப்பு பண்ணும்போது தான் அந்த உலகம் முடியும். அப்படித்தானே? அப்படி உலகம் முடியுதுன்னா அடுத்த உலகம் ஸ்டார்ட் ஆகணுமா இல்லைங்களா? அதை எங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறாருன்னா, இதே 1000 வருஷத்துல தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அப்படின்னா இந்த 2ஆம் உலகம் அழியும், 3வது உலகத்தை அவர் என்ன பண்ண போறாருங்க? படைக்க போறார். நல்லா கவனிங்க. இந்த படைத்து முடிக்கிறதுக்காக கிறிஸ்து எடுத்துக்கொள்கிற காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1000 வருஷம். இந்த 2ஆம் உலகத்தை அழிக்கிறதற்கும் வரப்போற 3ஆம் உலகத்தை படைப்பதற்கும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவையும் அவருடைய மற்ற ஏஜென்ட் மாதிரி இந்த பூமியில சிங்காசனத்துல உட்கார போறாங்களே 1000 வருஷம், அவங்க எல்லாம் சேர்ந்து வானத்தையும் பூமியும் என்ன பண்ண போறாங்க? புதிய வானத்தையும் புதிய பூமியும் என்ன பண்ண போறாங்க? படைக்க போறாங்க. சரிங்களா?
அது படைப்பதற்காக நியாய தீர்ப்பதற்கு மட்டும் அல்ல. அந்த நியாய தீர்ப்புங்கிறது ரெண்டாவது உலகத்தை அழிக்கணும், மூன்றாவது உலகத்தை என்ன பண்ணணுங்க, படைக்கணும். சரிங்களா? அப்படியே தொடர்ந்து படிங்க. 2 பேதுரு 3 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இராமல். அவர் ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாராம். அது என்னங்கிறது நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல படிக்க போறோம். படிங்க. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. எல்லாரும் மனசு திரும்பணும். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவன், கடவுளே இல்லைன்னு எல்லாருமே மனம் திரும்பணுமா? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். பாருங்க, ஆண்டவரே வசனம் ஒரு சில இடத்துல எல்லாம் 2ஆம் வருகையில திருடன் வருகிற விதமா வரும் சொல்லி இருக்கு. அந்த நாள் என்கிற 1000 வருட அரசாட்சி கூட வந்துடும், யாருக்குமே தெரியாதான். அப்படிதான் இந்த வசனம் சொல்லுது. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து படிங்க. அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். இப்ப வானத்தை என்ன மடமடன்னு என்ன படுதாவா போட்டு மழக்கிறதுக்கு? அப்ப வானங்கள் மடமடன்னு அகன்று போம்னா வானத்துக்குரிய ராஜா கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்டாருனாலே அங்க இருக்கிற இன்னொரு ராஜா என்ன பண்ணணும்? பட்டி பிடிக்க தூக்கிக்கிட்டு நான் போயிட்டு வரேன், ராஜா வந்துட்டாருன்னு உலகணும். யார் அந்த ராஜா? 2ஆம் உலகத்தின் ராஜா யாருங்க? அவர் தான் மடமடவென்று அகன்று போகும்னா அவங்க பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு பெட்டு படுக்கையெல்லாம் சுருட்டி எடுத்துக்கிட்டு ஓடணும். இதை தான் அடையாளத்தில் சொல்ற. வானம் மடமடன்னா அது எப்படிங்க மடமடன்னு மடங்குமா? அப்படியாது இல்லை. சூரியன், சந்திரன், நட்சத்திரத்தெல்லாம் அப்படியே மடமடன்னு மடக்க போறாரா? அது இல்லை. இங்க வானத்துல மடக்க வேண்டியது, மடமடன்னு மடங்கி ஒதுக்க வேண்டியது என்னவா இருக்குதுங்க? எது? ஆண்டவர் 2ஆம் இன்னொரு ஓமை கூட இருக்குது. பலவானை முண்டி கட்டினால் ஒழிய இன்னொரு பலவான் வந்து என்ன பண்ண முடியாது. அதை அந்த வீட்டுக்குள்ள உள்ளதை வந்து கொள்ளையிட முடியும். அப்ப அதுலயும் பெரிய பலவான் வந்தாதான் யாரை கட்ட முடியும்? வீட்டுக்குள்ள இருக்கிற பலவானா கட்ட முடியுமா? அப்ப அவரு ஆண்டவர் வந்து பெரிய பலவான், இவன் டம்மி பீஸ் பலவான். யாரு? சாத்தான். அப்ப பெரிய பலவான் 2ஆம் வருகையில வந்துட்டான்னா அவனை முதல்ல என்ன பண்ணிடுவாரு? கட்டி சுருட்டி ஒரு மூலையில வச்சிருவார். அது 2ஆம் வருகையில நடக்கும். சரிங்களா? அப்ப இந்த ஒரு விஷயத்தை தான் வானம் அப்படின்னா வானத்தில் உள்ள இந்த பொல்லாதாவிகளின் சேனையும் சாத்தானையும் மடமடவென்று அகற்றி. படிங்க. அவன் வானத்துல இருந்துகிட்டு சாத்தான் இந்த பூமியை எப்படி கண்ட்ரோல் பண்றானா, விழுந்து போன தூதர்கள் இந்த ஆவிகள் எல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்றான் இல்லையா? அது நம்மளுக்கு தெரியல. ஆனா எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணான்னா பூதங்கள், 4 வகையான பூதங்கள் இருக்கு. சரிங்களா? 4 காற்றுகள் கூட வேதம் சொல்லுது. அதெல்லாம் நம்ம அப்புறம் படிக்கலாம், தெளிவா படிப்போம். அது என்னென்ன விஷயத்தை வச்சு இந்த பூமி கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. இந்த பூமியானது சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு இல்லையா? அது எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான்னா இந்த பூமி செயல்படுறதே எந்தெந்த விஷயத்துலன்னு சொல்லுங்க பாப்போம். காசு, பொருளாதாரம். காசு இல்லைன்னா இந்த பூமியே உலகமே இல்லை. அதான் பொருளாதாரம். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல். இந்த அரசாங்கம், அரசியல், இதை வச்சு தான் உலகமே நடந்துகிட்டு இருக்கு. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா மதம். மதம்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவன், கடவுள் இல்லைன்னு சொல்லி அது ஒரு மத ரீதியாக சொல்லப்படுது. கிறிஸ்தவத்திலே ஆயிரக்கணக்கான பிரிவு. இதை வச்சு மத ரீதியா. அடுத்தது 4வது என்னன்னா சமுதாயம். சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு, பணக்காரன், ஏழை, இதெல்லாம் வச்சு தான் இந்த 4 விஷயத்தை வச்சு தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த 4 விஷயத்தை யாருடைய கண்ட்ரோல்ல இயங்கிக்கிட்டு இருக்குன்னா, யாருடைய கண்ட்ரோல்? இந்த விழுந்து போன தூதர்கள், சாத்தான். அதான் பூதங்கள் வெந்தி உருகி. இந்த 4 விஷயமும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். சரிங்களா? அடுத்தது என்னன்னு பாருங்க. பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். பூமியும் அதில் உள்ள கிரியைகள் அழிக்கப்பட வேண்டியது என்னது? மாமிசத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லி கலாத்தியர்ல இருக்கு. சரிங்களா? 5:19 விபச்சாரம், வேவசித்தனம், கொள்ளை, இது மாதிரிலாம் வரிசையா ஒரு லிஸ்டே சொல்றாரு. அந்த பூமியின் தீமையான கிரியைகள்லாம் அழிஞ்சு போகும். அப்படின்னா தீமை இல்லாத உலகம் உண்டாக்க போறார். அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் 2ஆம் வருகையில வரும்போது வானத்தை கரெக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் 4 காற்றுகளாக இருக்கிற சமுதாயம், பொருளாதாரம், அரசியல், மதத்தை கண்ட்ரோல் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் பூமியில வந்து என்ன பண்ணுவாருங்க? தீமையை நீக்குவார். அதுவரையும் இந்த பூமியில தீமை இருந்துகிட்டு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்த உடனே இங்க பூமிக்கு வந்து சரி பண்ணிட மாட்டார். ஃபர்ஸ்ட் எதை அடிக்கணும்? யார் அடிக்கணும்? சாத்தான. அதுக்கப்புறம் விழுந்து போன தூதர்கள். அதுக்கப்புறம் அந்த இயங்கிக்கிட்டு இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ், சாத்தான் கண்ட்ரோல்ல இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த 4 வகையான ஆர்கனைசேஷன்ஸ். எது? மதம், பொருளாதாரம், அரசியல், சமுதாயம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான்
பூமியில உள்ள அக்கிரமத்தை நீக்க முடியும். சரிங்களா? தொடர்ந்து படிங்க. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். இப்ப நம்ம யாருக்காக காத்திருக்கணும்? எந்த நாளுக்காக காத்திருக்கணும்? தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாள், கிறிஸ்துவின் நாள் அப்படிங்கிற ஆண்டவருடைய 2ஆம் நாள் வருகைக்கான அந்த நாளுக்காக, எப்படா அந்த நியாய தீர்ப்பின் நாள் வரப்போகுதுங்கிறதுக்காக ஆவலா காத்திருக்கணும். அதை தான் சீசர்கள் என்ன கேட்டாங்க? உம்முடைய வருகைக்கும் அந்த நாளுக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்கலாம். சரி, இப்ப தொடர்ந்து படிங்க. 13 வரையும் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழியும், பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே, அவருடைய வாக்குத்தத்தம் தேவன் என்னது தாமதிக்கிறார் என்று சொல்கிறபடி வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்கலையா? அவர் கொடுக்கிறேன், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேங்கிற ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு இல்லையா, அதை குறித்து தாமதிக்கலாம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி அவர் தாமதிச்சுக்கிட்டு இருக்காராம். அந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படிங்கறத அந்த வசனத்துல வருது. அவர் வாக்குத்தத்தம் அப்படிங்கறத எதை சொல்ல வர்றாருன்னு பாருங்க, படிங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தின் படியே நீதி வாசமா இருக்கும். பொய்யே இல்லாம, தீமையே இல்லாம, பாவமே இல்லாம, மரணமே இல்லாம நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இது என்னைக்கு உண்டாகும்? புதிய வானமும் நீதி வாசமா இருக்கிற புதிய பூமியும் எப்போ உண்டாகும்? 2ஆம் வருகையில, அந்த ஒரு நாள்ல. அந்த ஒரு நாள் எத்தனை நாளைக்கு சமம்? 1000 வருஷத்துல 2ஆம் உலகம் அழியும், 3ஆம் உலகம் படைக்கப்படும். புரியுதுங்களா? இப்ப படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 1-4 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-4 வரை. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். இது எது? இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம் நம்ம. புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன்னு சொல்ற போது இது எதுங்கன்னு கேட்கிறேன். பழைய வானம் பழைய பூமி, இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வானம் பூமி எதுங்க? எத்தனாவது? 2வது. நோவா காலத்துல இருந்த அந்த வானம் பூமி 1வது. புதிய வானம் புதிய பூமிங்கிறது 3வது. அதுதான் நாங்க இவ்வளவு ஆன்சர் சொல்ல வைக்கணுமா? டக்கு டக்குன்னு அடிக்கணும். இப்ப நம்ம இப்ப என்ன ஆயிட்டோம்னா சீசர்கள் ஆயிட்டோம். வசனம்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம மைண்டே என்ன ஆயிரணும்? ஆவிக்குரியவைகளே ஆவிக்குரியவைகளோட பகுத்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். புதிய வானம் புதிய பூமியை கண்டேன்னா 3ஆவது உலகம் பார்க்கிற மாதிரி வந்துருச்சு. புரியுதுங்களா? படிங்க. முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. இது முந்தின வானம் முந்தின பூமி எது அப்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு? ஆல்ரெடி நோவா காலத்துல உள்ள முதல் வானம் பூமி அப்பயே அழிஞ்சிருச்சு. இப்ப முந்தின வானம் முந்தின பூமி ஒளிந்து 2ஆவது உலகம் அழிஞ்சு போச்சு. சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது பாருங்க. அவர் வேற ஒரு அடையாளத்துல சொன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் பாருங்க. முதல் வானம் முதல் பூமினா முதல் உலகம், 2ஆம் வானம் 2ஆம் பூமினா 2வது உலகம், புதிய வானம் புதிய பூமினா 3வது உலகம். சரிங்களா? புதிய வானம் புதிய பூமியை பார்த்தேன், 2ஆம் வானமும் 2ஆம் பூமியும் ஒளிந்து போயிடுச்சு. படிங்க. சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. இப்ப பாருங்க, இது எப்படிங்க? அது புதிய வானம் புதிய பூமியில சமுத்திரம் இருக்காதான்? வாய்ப்பு இருக்கா? சமுத்திரம் இல்லாத அப்படின்னா வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, லிட்டரலாக இருக்கிற இந்த சேதுவாசத்திர கடல்லாம் இல்லாமல் போயிருன்னு எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கிறது? சமுத்திரம் இல்லாமல் போயிருன்னு சொல்லிட்டாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்குறேன். மக்கள் சமுத்திரம், அது கூட நம்ம ஒரு வசனம் படிச்சிருக்கிறோம். ஞாபகம் வருதுங்களா? படிங்க. துன்மார்க்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற சமுத்திரம் போன்ற ஜனங்கள் எதை அடையாளப்படுத்துது? கடல், சமுத்திரம். ஆக புதிய வானம் புதிய பூமிங்கிற 3வது உலகம் வந்துருச்சுன்னா துன்மார்க்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஜனங்கள் அங்கே இருப்பாங்களா? அப்படின்னு தேவன் சொன்னா எப்படி சொல்லுவாரு? தேவன் துன்மார்க்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஜனங்கள் இல்லாம போயிருவாங்கிறத தேவன் சொன்னா எப்படி சொல்லுவாருன்னு கேக்குறேன். சமுத்திரம் இல்லாம போயிருச்சுன்னு சொல்லுவார். பாருங்க, நம்ம தேவனுடைய மைண்ட்ல இருக்கிறத கண்டுபிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்படின்னா நம்ம மைண்டு யாருடைய மைண்டு ஒன்னா இருக்குது? இப்போ நம்ம மைண்டும் யாருடைய மைண்டும் ஒன்னா இருக்குதுன்னு கேக்குறேன். யாருடைய மைண்ட்? இப்ப நீங்க, நான் என்ன கேக்குறேன், என் மைண்டுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்க மைண்ட்ல உள்ளது எனக்கு தெரியுமா? இப்ப நம்ம யாருடைய மைண்ட்ல உள்ளதை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு நான் கேட்கிறேன்.
பாருங்க எந்த அளவுக்கு அவர் ஃப்ரீயா வந்து என் மைண்ட் ரீடிங் பண்ணிக்கங்கிறாரு பாருங்க. அறிவு பெருத்த காலத்துல என்னென்னமோ வெளியாகிட்டு இருக்கு. தேவன் மைண்ட்ல இருக்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு வெளியாகிட்டு இருக்குங்க. அவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம். இதுதான் ஆவியில நம்ம நிரம்பி கொண்டிருக்கிறங்கிறதுக்கான அடையாளமே. சரிங்களா, தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அதாவது புதிய வானம் புதிய பூமிங்கிற அந்த மூன்றாம் உலகம் ரெடியான பிறகு, சரிங்களா, இந்த ஜெருசலேம் என்னங்கிறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். சரிங்களா, அது ஒரு அடையாள பாஷையில ஒரு மறைபொருள் வச்சிருக்கிறார். அது தனி பாடமா பார்க்கணும். சரிங்களா, தொடர்ந்து வாசிக்கலாம். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இது 4வது வசனங்களா? 3வது வசனம். 3வது. அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இப்ப இது எப்ப நடக்க போகுது? புதிய வானம் புதிய பூமி என்கிற எத்தனாவது உலகம்? 3ஆம் உலகத்துல. அப்ப தேவன் வந்து இந்த பூமியில வாசம் செய்யற அளவுக்கு இந்த பூமி மாறி இருக்கும் பொழுதுதான் தேவன் வந்து இருப்பார். தீமையே இல்லாத நேரத்துலதான் வந்திருப்பார். அப்பையில தேவன் என்ன பண்ண போறாரு பாருங்க, படிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். எந்த கண்ணீரை? இந்த உலகத்துல துன்பம் துயரம்னு எப்ப நம்ம கண்ணீர் விடும் சொல்லுங்க? நம்ம வாழ்க்கையில எப்ப கண்ணீர் விடும்? பெரிய இழப்பு, நம்ம வீட்டில் யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா ஐயோ அப்படின்னு மாற அடிச்சுக்கிட்டு அழுவோம் இல்லையா? அதானே பெரிய அழுக. இதுக்கு மேலே அவங்கள பார்க்க மாட்டோம்னு நினச்சி தான் நம்ம அழுவோம். வேறு என்னத்துக்கு அழுவோம்? எவனாச்சும் நம்ம ஒரு பொருளை நம்ம பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம்னா இன்னொரு வந்து நம்ம பேரில் உள்ளதை அவன் பேரில் மாற்றிட்டு போயிடும். அதெல்லாம் அவன் தேங்காய் வெட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்பையில தான் தெரியும் என்னன்னு. ஐயோன்னு அப்போ தான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருப்போம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பெரிய பெரிய இழப்புகள் வரும்போது நம்ம அழுவோம் இல்லைங்களா? கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. யார் வீட்லயுமே சாவு இருக்காதான். செத்தவங்க எல்லாம் எந்திரிச்சு வந்துருவாங்களாம். இனி மரணமும் இல்லை, துக்கம் இல்லை. இனி சத்தவங்களுக்காக யாராச்சும் அழுவாங்களா? இது எப்ப நடக்க போகுதுங்க? இனி வரும் உலகமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமியில. சரிங்களா, தொடர்ந்து. அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. ஏன்னா இது 2ஆம் உலகத்தோட இதெல்லாம் ஒளிஞ்சு போயிடும். சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த 2ஆம் உலகத்தோட இதெல்லாம் என்ன ஆயிருங்க? ஒளிஞ்சு போயிரும். சிங்காசனத்தின் மேல் ஓகே. ஆக இப்ப நம்ம பாடத்துக்குரிய நிறைவு பகுதியில் வந்துட்டோம். இன்னைக்கான பாடம் என்னன்னா, காலத்தின் அடிப்படையில் வேதத்தை எப்படி படிக்கணும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். அப்படிங்கும்போது அங்கே ஒரு உலகத்தை, முதல் உலகத்தை அவர் படைக்கிறார். அதுக்கு முன்னாடி, ஆதிங்கிறதுக்கு முன்னாடி அனாதின்னு ஒன்று இருக்கு. அதை பத்தி நம்ம படிக்கல. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆதி அப்படின்னா ஆரம்பம். அப்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடின்னா அதை பத்தி நம்மளுக்கு தெரியல. அதை பத்தி பின்னாடி படிக்கலாம். சரிங்களா? ஆதிங்கிற ஒரு விஷயத்துல முதல் உலகத்தை படைக்கிறார். 6 நாள் படைச்சு 7ஆம் நாள்ல தேவன் ஓய்ந்திருக்கும் போது மனுஷனை படைச்சு 6ஆம் நாள்ல நீ இந்த பூமிக்கு ராஜாவாயிருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு, ஆதாம் ஏவாள்கிட்ட ஒப்பு கொடுத்து விட்டுட்டார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சாத்தானுடைய வஞ்சனையில முதல் உலகம் அப்படியே பாவத்துக்குள்ள போகுது. நோவா காலத்துல அது அக்கிரமம் உச்சமாகும் போது முதல் உலகம் அழியுது. 2ஆம் உலகத்துல தான் நோவா முதற்கொண்டு 8 பேர் அந்த பேழைக்குள்ளேருந்து வெளியே வர்றாங்க. அவங்கலேருந்து வந்தவங்க தான் நம்பலாம். சரிங்களா? நோவா காலத்துல அந்த பிள்ளைகளுக்குள்ளாக வந்தவங்க தான் நம்பலாம். இப்ப நம்ம பழுகி பெருகி பூமியில உள்ள எல்லா காரியத்திலையும் வந்திருக்கோம். வேதம் சொல்லுது அப்பையில ஒரே கண்டம் தான் இருந்திருக்கு முதல் உலகத்துல. 2ஆம் உலகத்துல வரும்போது கண்டங்கள் பிரிக்கப்பட்டதுன்னு வேதம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்த சில பாடங்கள்ல பார்க்கலாம். இப்ப எத்தனை கண்டம் இருக்குங்க? 7 கண்டங்கள். எப்ப பிரிஞ்சிச்சின்னு கூட வசனம் இருக்கு. சரிங்களா? அப்ப பிரிஞ்சிச்சு. அந்த மாதிரி காரியத்துலலாம் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் முதல் வருகையில வந்தாரு, மரித்தாரு, உயிர் தெழுந்து போனாரு. அதுவும் இந்த உலகத்துல தான் நடந்திருக்கு. இந்த உலகத்தை முடிக்கிறதுக்கும் யார் தான் வரப்போறா? எந்த உலகத்தை? 2வது உலகத்தை முடிக்கிறதுக்கு யார் தான் வரப்போறார்? 2ஆம் வருகையில கிறிஸ்து வரப்போறார். அவர் வந்து அந்த ஒரு நாள் அப்படிங்கிற அந்த ஒரு நாள் எத்தனை நாளைக்கு ஈக்குவலா இருக்கு? 1000 வருஷம். அதுல என்ன பண்ண போறாருன்னா, இந்த 2ஆம் உலகத்தை அழிக்க போறார். 3ஆம் உலகத்தை என்ன பண்ண போறாங்க? படைக்க போறார். சரிங்களா? அப்ப 3ஆம் உலகத்துல புதிய வானத்துல யார் அந்த வானத்துக்குரியவர்கள், யார் இந்த பூமிக்குரியவர்கள் அப்படிங்கும் போதுதான் 3ஆம் உலகத்துல 3வது ஒரு வானத்தின் அதிகாரியா யார் வரப்போறா?
கிறிஸ்து. அவர் சொல்லிட்டு போனார், நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிக்கிட்டு எங்கே போகிறேன்னு சொன்னாருங்க. எங்கே போனேன்னு சொன்னார்? பரலோகத்துக்கு. அப்போ மூன்றாம் உலகங்கிறதே யார் தான்? மூன்றாம் வானங்கிறது யார் தான்? வானத்தினுடைய தலை கிறிஸ்துவாயிட்டார்னா, வானத்து மண்டலத்தினுடைய விஷயத்தில் சாத்தானை விரட்டிட்டு தலை கிறிஸ்துவாயிட்டார்னா, அவருடைய கூட நம்ம அவருடைய ரெண்டாம் வருகளை எதிர்கொண்டு போய் போகிறோம் இல்லையா பரலோகம், அவரோடு சிங்காசனத்தில் அமர போகிறோம்னா, அந்த சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் இருந்த அந்த பொசிஷனில் யார் வர போகிறாப்போ? இதே பூமியில் உள்ள நம்மளை தான் தேர்ந்தெடுத்து அங்கே உட்கார வைக்க போகிறாருன்னா, அந்த புதிய வானம் யாரை அடையாளப்படுத்துதுங்க? புதிய வானம் யாரை அடையாளப்படுத்துது? நம்மளை. புரியுதுங்களா? உயிர்த்தெழுந்து பரலவும் போகிறோம்ல அவங்கள. சரிங்களா? அப்போ அந்த புதிய வானம் படைக்கப்படுதுன்னா அது எங்கேருந்து படைக்கப்படுது தெரியுமா? ஒருவேளை இந்த பூமியில் நீங்களும் நானும் ரெடி ஆகிட்டோம்னா நாம தான் இங்கே படைக்கப்பட்டு அங்கே தூக்கப்படுறோம். அப்படி அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா தான் அதுக்கப்புறம் 4 காற்றை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கப்புறம் பூமியில் உள்ள தீமையை சரி பண்ணணும். ஆக இவ்வளோ விஷயத்தை தேவன் காலத்தின் அடிப்படையில் வேதத்தை வச்சு நம்மளுக்கு விளக்கம் கொடுக்குறார். இன்னும் இது மாதிரி இன்னும் ஆழமான இன்னும் சப்டிவிஷனில் உள்ள ஒரு சில காலங்களை பற்றிலாம் வேதம் நிறைய சொல்லுது. சரிங்களா? அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கூடுகைகளில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி நம்ம பார்க்கணும்னா இணையான யுகம், யூத யுகம், புறஜாதிகளின் காலம், இதெல்லாம் பைபிளில் இருக்குது. சரிங்களா? கிறிஸ்துவினுடைய பழைய ஏற்பாட்டில் தானியலில் பார்த்தீங்கன்னா 70 வாரங்கள், 2300 நாட்கள். பாலாக்கு மறுவறுப்பை குறித்து தானியல் சொல்லியிருக்கிறானே, அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது அந்த பாலாக்கு மறுவறுப்பு அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கு மறுவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு தானியல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் படிச்சீங்கன்னா 1290 நாள் செல்லும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1335 நாள் கழிச்சு சேருகிறவர்கள் பாக்கியவான். இதெல்லாம் ஒரு காலக்கணக்கு ஏதோ ஒன்று தேவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா? யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு? அவருக்கு சொல்லிக்கிறதுக்கா நமக்கா? இதை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியுமா? தெரியணும், தெரிஞ்சிருக்கணும். 3.5 வருஷம் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இதெல்லாம் தான் காலக்கணக்கின் அடிப்படையில் தேவன் ஒரு சில திட்டவட்டமான காரியங்களை வேதத்தில் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நம்ம இது வந்து ஐ ஓப்பனிங். சரிங்களா? ஒரு சில விஷயத்தை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ்வளோ விஷயம் இருக்குது நம்மளுக்கு. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்த கூடுகையில் நம்ம என்னத்தை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 உலகம் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதில் முதல் உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, இதில் ஒரு கேள்வியோட கூட முடிக்கலாம். நோவா வந்து உத்தமன், சன்மார்கன், நீதிமான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? ஆமாம் தானே? உத்தமன், நீதிமான், சன்மார்கன் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 20லேருந்து படிங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனம் 20. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அன்புக்குரியவர்களே, இந்த உத்தம புத்திரர் தண்ணி அடிச்சுட்டு, அதாவது டாஸ்மார்க்கில் போய் தண்ணி அடிச்சுட்டு ட்ரெஸ் இல்லாமல் ரோட்டில் கிடந்தவர் வந்து உத்தமரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலை தேடி பாருங்க. நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். சரிங்களா? அவர் உத்தமன் தான். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுங்க? இவர் ட்ரெஸ் இல்லாமல் கிடந்தாரு. சரிங்களா? எதனால் கிடந்தாரு? வெறினா தண்ணி அடித்து மயக்கத்தில். சரிங்களா? ஓகே. தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். நாம் அனைவரும் எழுந்து ஜெபம் செய்து நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துவதான அன்பின் செல்வ பிதாவே, இதோ நாங்கள் உமது பாதபடியிலே உட்கார்ந்து நாங்கள் இந்த சத்தியங்களையும் இந்த ரகசியங்களையும் கற்றுக்கொண்டமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தகப்பனே, இந்த காலத்துக்கு ஏற்றபடி நாங்கள் நடந்து கொண்டு இந்த காலத்துக்கு ஏற்றபடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கும் முதல் உலகத்திலிருந்து
நல்ல பெயர் எடுத்து இரண்டாவது உலகத்துக்கு வந்தது போல இரண்டாவது உலகத்தில் வாழ்கிற நாங்கள் எங்களுடைய விசுவாசத்திலும் எங்களுடைய நடக்கையிலும் நன்மாதிரியாக வாழ்ந்து உங்களுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து மூன்றாவது உலகத்துக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தந்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. மேலும் யாராருக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளெல்லாம் சந்தியும் தகப்பனே. எந்த ஒரு நாசமோசமோ எதுவும் அணுகாதபடி எங்கள் அனைவரையும் காத்துக்கொள்ள வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எந்த ஒரு நாசமோசமோ எங்களுடைய விசுவாசத்திலிருந்து விலகி போய்விடாதபடிக்கு எங்களை ரசித்தல்ல வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உண்மையை நம்பி இருக்கிற நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடியும் செய்தல்ல வேண்டுமாயும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளெல்லாம் சந்தித்து நாங்கள் யாருக்கும் முன்பாகவும் வெக்கப்பட்டு போகாதபடி செய்தல்ல வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை ஆசீர்வதித்து மீண்டுமாய் அடுத்த வாரங்களிலே நாங்கள் இன்னும் ஆர்வமாய் வந்து சேரத்தக்கதாக எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் தந்தல்ல வேண்டுமாயும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எதிர்வர இருக்கிற காலங்களெல்லாம் உங்களுடைய பாதபடியில் வைக்கிறோம். எங்களுடைய எல்லா எண்ணங்களையும் எல்லா சிந்தனைகளையும் உங்களுக்கு ஏற்றபடி எங்களுடைய பிள்ளைகளையும் அனைவரையும் எங்களோட கூட இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்களுடைய அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.